ரைட். அப்போ நம்ம இந்த கிளாஸில் தேர்ட் டேர்ம் மாடல் பேப்பருன்ற எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அப்போ நம்மளோட தேர்ட் டேர்ம் பேப்பரில் வந்து 10 ஸ்ட்ரக்சரும் அதே போல் 7 எஸ்ஏஸும் வரும். அப்போ அந்த 7 எஸ்ஏயில் ஏதாவது 5 உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. இப்போ அதில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்தீங்களா, முதலாவது ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எல்ஜிப்ராட பேசிக் தியரிக்குள்ளே இல்லைனா வகையீட்டில் ஒரு கேள்வி. அப்போ வகையீடில் ஒரு கேள்வி, அது பிறகு மட்டு சமநிலையில் ஒரு கேள்வி, அது பிறகு எல்லைகள் லிமிட்ஸில் ஒரு கேள்வி, அது பிறகு எல்ஜிப்ராவில் ஒரு கேள்வி, அது பிறகு திருகோணகணியத்தில் ஒரு கேள்வி. 5 கேள்வி. அப்போ அந்த 5ம் வந்து உங்களுக்கு பிஓ பார்ட்லையும் அடுத்த 5 கேள்வி வந்து அதாவது இது தேர்ட் டேர்முக்குரிய பேப்பர். அப்போ அவங்க ஒரு 3 ஹவர்ஸ் பேப்பர் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 5 கேள்வியும் உங்களுக்கு அப்ளைடில் வரப்போகுது. ஸோ அதில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஒரு இலையின் இழுவை, அதாவது ஒரு கப்பி கேள்வி உண்டு. அதுக்கு பிறகு எரியல் கேள்வி, அது பிறகு நேர்கோட்டு இயக்கத்துக்கான ஒரு கேள்வி, அது பிறகு காவியில் ஒரு கேள்வி, அதுக்கு பிறகு சமநிலையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ அந்த 5லேயும் 5 ஸ்ட்ரக்சர், அதே போல் பிஓவில் 5 ஸ்ட்ரக்சர். ஸோ டோட்டலாக 10 ஸ்ட்ரக்சர்ஸ். அப்புறம் எஸ்ஏன்னு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் 7 எஸ்ஏ வரும், 5 எஸ்ஏ அதில் செய்யணும். ஸோ அந்த 5 எஸ்ஏக்கு நான் போட்டிருந்தேன் முதலாவது ஒரு எல்ஜிப்ரா எஸ்ஏ. ஸோ அதில் முதல்ல உங்களுக்கு மூலகங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி ஏ பார்ட்லையும், பி பார்ட்டில் வந்து மீதி தேற்றம் காரணி தேற்றத்தில் ஒரு கேள்வி. அடுத்தது எஸ்ஏ ஒன்று போட்டிருந்தேன் வகையீட்டு எஸ்ஏ. ஸோ அதில் முதலாவது கேள்வி ஏ பார்ட் வந்து உங்களுக்கு வரைகிற மாதிரியும், அடுத்தது பி பார்ட்டில் அதில் இழிவு உயர்வுன்ற பிரயோகத்திலையும் கேள்வி வந்துச்சு. அது பிறகு ஒரு எஸ்ஏ போட்டேன் நான் உங்களுக்கு காவியில், சரி ஒரு நேர்கோட்டு கேள்வி போட்டிருந்தேன். அப்போ அந்த கேள்வி 13வது கேள்வி நேர்கோட்டு கேள்வி. ஸோ அடுத்த 14வது கேள்வி உங்களுக்கு ஒரு ஒரு திருகோண கணிதத்தில் ஒரு கேள்வி தந்திருந்தேன். அது பிறகு 15வது கேள்வி உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம், அதில் வீட்டி வரைவும் சார்பு வேகமும் ஒரு கேள்வி. அடுத்தது 16வது ஆப்பு கப்பியில் ஒரு கேள்வி. அதில் ஏ பார்ட் ஆப்பு கப்பி, பி பார்ட் வந்து எரிய கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். சரிதானே. அடுத்தது 17வது கேள்வி கடைசி கேள்வி, அது வந்து காவிகளும் ஒரு தள விசைகளும் ஒரு கேள்வி. அப்போ இந்த 17ல் 5 நீங்கள் சாய்ஸ் பண்ணி செய்யலாம். ரைட். அப்போ நம்ம இந்த பேப்பரை வந்து இனி செய்ய தொடங்குவோம். ரைட். ரைட். அப்போ கவனிங்க, நம்மளோட முதலாவது கேள்வியாக போட்டிருந்தது ஒரு நார்மலாக ஒரு எல்ஜிப்ராவில் அடிப்படையாக தேவைப்பட போகிற ஒரு கேள்வி மாதிரி. அப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், எக்ஸின்ற எல்லா மெய்பெருமானங்களுக்கும் இருபடி சார்பு. அப்போ உண்மையிலே இதில் இப்படி கேட்காம எக்ஸ் எல்லா மெய்பெருமானங்களுக்கும் இந்த இருக்கிற வசனத்துக்கு பதிலாக அவங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு போட்டிருக்கலாம் ஷோர்ட்டாக. அப்போ உங்களோட ஃபைனல் பேப்பர்லாம் உண்மையாக ஸ்டாண்டர்டாக போடுறோன்னா இப்படி போடுவாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இட்க்கு இருபடி சார்பு எஃப்எஃப்எக்ஸ் சமன் ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 1 2ab(x - 2ba - b) ஆனது மறையற்றது என காட்டி. அப்போ இந்த இருக்கிற எஃப்எஃப்எக்ஸ்ன்றது என்ன, இதுதான் அந்த சார்பு. இந்த சார்பு வந்து மறை இல்லை என்று சொல்லி காட்டி என காட்டி மட்டு a - b சமன் 2 எனின் எஃப்எஃப்எக்ஸ்ன்ற இழிவு பெருமானத்தையும் காணணும். ஸோ இதில் கவனிங்க, இப்போ நமக்கு என்ன தந்து கிடக்கு, ஒரு சார்பு எஃப்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி தந்து கிடக்கு. சரிதானே. அப்போது ஒரு சார்பை நீங்கள் மறை இல்லைன்னு சொல்லி காட்டணுமெண்டா உங்களுக்கான ஐடியா என்னென்னு ஒருக்கா யோசிச்சு பாருங்கள். ஒன்று அதில் ஏதாவது ஒரு பெருமதி, இப்போ இந்த ஏன்றது தானே மாறிலி, அப்போ ஏன்ற பெருமதி 0த்தை விட பெரிதாக இருந்திருந்தால் ஏ நீங்கள் எப்படி வேண்டாலும் ப்ளஸ்ஸில் அதில் ப்ளஸ் மடங்குகளில் எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம். 2 ஏன்னு பயன்படுத்தலாம், 10 ஏன்னு பயன்படுத்தலாம். அதெல்லாம் எப்படியும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் ஏயும் எக்ஸும் நமக்கு தெரியாத பெருமதிகள், பி எல்லாம் தெரியாது. அப்போ இல்லைன்னா என்ன செய்யணும், இருக்கிற சார்புகளை முழுவதுண்ட வர்க்கமாக மாற்ற ட்ரை பண்ணணும். அப்போ முழுவதுண்ட வர்க்கமாக மாற்றிட்டிங்கன்னா
உள்ளுக்கு வர பெறுமதிகளில் என்ன பெறுமதி வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி என்ன பெறுமதி வந்தாலும் அது முழுவதுண்ட வர்க்கமுண்டக்குள்ள அதன் பெருமானம் உங்களுக்கு ப்ளஸ்ஸில் தான் வரப்போகுது. அப்போ இதுதான் உங்களோட பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நீங்கள் இதை வச்சு கொண்டு செய்யும்போது என்ன செய்வீங்க, முதல்ல நீங்கள் இந்த தந்திருக்கிற சார்பை யோசிப்பீங்க. ஸோ எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பை யோசிச்சிங்கன்னா அது இப்படி தந்து கிடக்கு. அப்போ இதில் பாருங்கள் எக்ஸில் இந்த ஏன்றது மாறிலி தானே. ஸோ எக்ஸிர பெறுமதி வர்க்கம் ஒன்று இருக்குது, 2a bxன்னு ஒன்று இருக்குது, அங்கே மாறிலிகள்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா எக்ஸினாலான சார்புகளை முதல்ல எழுதுகிறேன். ஸோ ப்ரெக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள், ஏஎக்ஸ் வர்க்கம். ஸோ ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 2abxன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கால பாருங்கள் இந்த -2b இந்த இருக்கிற -bயோட பெருக்கப்படும் போது ஒரு 2b² வந்து மிஞ்சும். திரும்ப இதில் மிஞ்ச போகிறது பாருங்கள் உங்களுக்கு அங்கால ஒரு ஏ வர்க்கம், இதோட இது 2 சிறக்க பெருக்கப்படும் தானே. இப்போ ஏஎக்ஸ் வர்க்கம் இங்கே போட்டோம், ஏ வர்க்கத்தை இங்கே எழுதுறேன். அதாவது இதை நீங்கள் ரியலாக ப்ரெக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் ஏ வர்க்கம் ப்ளஸ் 2abx மைனஸ் 2ab ப்ளஸ் 2b². ஸோ இதில் நான் இந்த ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் அதே போல் ப்ளஸ் 2abx. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் 2abxண்டா இது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இது முழுவதுண்ட வர்க்கத்தை போடும்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி முழுவதுண்ட வர்க்கம்னு போடும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசிச்சு பாருங்கள், ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 2abx என்று சொல்லி வந்துடும். 2 தர இந்த பி தர ஏஎக்ஸை பெருக்குனீங்கன்னா இந்த இருக்கிறது வந்துடும். ஸோ இன்னொன்று எடிஷனலாக உங்களுக்கு என்ன தேவை, பின்ற வர்க்கம் தேவை. ஸோ பின்ற வர்க்கம் தேவைன்றதால இதில் உங்களுக்கு என்ன ஆல்ரெடி 2b வர்க்கம் இருக்குது. ஸோ 2b வர்க்கம் இருக்குது, அதிலேருந்து ஒரு b வர்க்கத்தை இவருக்கு கொடுக்குறேன் தனி. அப்போ இவ்வளோத்துக்கும் பதிலாக நம்ம இப்படி எழுதிடலாமன்றதுக்காக. அப்போ இவரில் இன்னொரு b வர்க்கம் மிஞ்ச போகுது, சரிதானே. அப்போ மிச்சம் என்ன ஆளாமல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு ஏ வர்க்கம் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு -2ab இருக்குது, திரும்ப இவரில் ஒரு b வர்க்கத்தை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இன்னொரு b வர்க்கம் மிஞ்சிருக்க போகுது. ஸோ இப்போ இவரை பார்த்தாலே நம்ம சொல்லலாம் பாருங்கள், ஒரு முழுவதுண்ட வர்க்க சார்பு ஷேப்லேயே இருக்குது. இப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம, a மைனஸ் பி முழுவதுண்ட வர்க்கம்னு சொல்லலாம். a மைனஸ் பி முழுவதுண்ட வர்க்கம் தான் a வர்க்கம் மைனஸ் 2ab ப்ளஸ் b வர்க்கம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பு ஒரு சார்புண்ட முழுவதுண்ட வர்க்கம் அதோட கூட்ட போகிறோம் இன்னொரு சார்புண்ட முழுவதுண்ட வர்க்கம். அப்போ இந்த இருக்கிறதும் எப்போதும் என்ன ப்ளஸ் தான், இந்த இருக்கிறதும் எப்போதும் ப்ளஸ் தான், அதோட கூட்ட போகிறீங்க இன்னொரு ப்ளஸ் பெறுமாதிரியே தான். இதுக்குள்ளே a மைனஸ் பி எப்படின்னு வந்தாலும் அது முழுவதுண்ட வர்க்கம்ன்றக்குள்ளே நமக்கு என்ன செய்யும், அது நேர் பெறுமதியாக ஆகிடும். அப்போ இப்படி காட்டிட்டீங்கண்டா அந்த எஃப்எஃப்எக்ஸை நீங்கள் இந்த முழுவதுண்ட வர்க்க அடிப்படையில் காட்டிட்டீங்கண்டா, எனவே என்ன சொல்லலாம், எஃப்எஃப்எக்ஸ் எக்ஸின் எல்லா மெய்பெருமானங்களிற்கும் இல்லாட்டி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரிற்கு எஃப்எஃப்எக்ஸ் எப்போதும் பூஜ்ஜியத்தை விட பெரிது அல்லது பூஜ்ஜியத்துக்கு சமனாகவும் இருந்திருக்கலாம். அப்போ எஃப்எஃப்எக்ஸ் மறையற்றதுன்னு அவங்க காட்ட சொன்ன மாதிரியே எழுதினா சரி, மறையற்றது. ஸோ தொடர்ச்சி என்ன கேட்குறாங்க பாருங்கள், உங்களுக்கு மட்டு a மைனஸ் பி = 2ன்னு சொல்லி சொன்னால் எஃப்எஃப்எக்ஸ்னா மினிமம் பெறுமதியை காணணும், சரிதானே. அப்போ மட்டு a மைனஸ் பி 2ன்னு சொல்லி சொன்னால் இங்கே a மைனஸ் பி இங்கே இருக்குது. ஸோ எஃப்எஃப்எக்ஸ்ன்றது இப்படி. அப்போ இதில் நீங்கள் a மைனஸ் பிக்கு 2 பிரதிக்கிட்டீங்கண்டா அது முழுவதுண்ட வர்க்கம்ன்றதால அந்த மட்டு இல்லாமல் போயிடும், சரிதானே. இதை வர்க்கிச்சு விட்டிங்கன்னா a மைனஸ் பின்ற வர்க்கம் தான் 4ன்னு சொல்லி வரும். ஸோ இதில் உங்களுக்கு வரப்போகிறது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி முழுவதுண்ட வர்க்கம் ப்ளஸ் 4ன்னு சொல்லி வரும், சரிதானே. அப்போ a மைனஸ் பின்ற பெருமதி தான் 2ன்னு தந்திருக்காங்க, அதில் வர்க்கம் வந்து 4, சரிதானே. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்கிற ஈக்குவேஷனில் இப்போ இந்த இருக்கிற எக்ஸிற பெருமதி மாற 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 இதுக்குள்ளே எப்போவுமே ஒரு நேர் பெருமானம் தான் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏன்னா இது முழுவதுண்ட வர்க்கம் தானே, அப்போ முழுவதுண்ட வர்க்கம்ன்றதால இதில் எக்ஸுக்கு நீங்கள் எந்த பெருமதி வந்தாலும் இது ஒரு நேர் பெருமதி தான். ஸோ அந்த நேர் பெருமதியோட இந்த 4 எப்பவும் கூட்டுப்பட்டு ஒரு பெரிய பெருமதிகள் தான் வந்து கொண்டே இருக்கும். எந்த சந்தர்ப்பத்தில் சின்ன பெருமதி வரும்னு யோசிங்க, இந்த இருக்கிற சார்பு பூஜ்ஜியமாக வர சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனவே ஸோ
ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சீக்வல் டு 0 ஆகத்தான் எஃப்எஃப்எக்ஸின் இழிவு பெறுமதி பெறப்படும். சரிதானே? ஸோ எஃப்எஃப்எக்ஸின் மினிமம் பெறுமதியை பார்த்தீங்கன்னா அது வந்து இது இவ்வளோ 0 ஆகணும். ஸோ 0 சக 4ஆகத்தான் இருக்கும். ஸோ நம்ம மினிமம் எடுக்கக்கூடிய பெறுமதி எஃப்எஃப்எக்ஸுக்கு 4 என்ற பெருமானம் தான். அப்போ இதுதான் உங்களோட முதலாவது கேள்வி. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. அவங்க பெருசாக செய்கிறதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்ட்ரக்சர். சரியா? நீங்களே யோசிங்க. இப்போ நீங்கள் நிறைய ஸ்டெப்பெல்லாம் போட்டு நிறைய எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி கேட்க மாட்டாங்களேன்னு ஒரு சந்தேகத்தை கொண்டு வாங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர் அவங்க கேள்வி வைப்பாங்க வெறுமனே ஒரு 4 நிமிஷம் பாருங்கள். இதில் இப்போ இந்த இவ்வளோத்தையும் டக்குன்னு யோசித்து எழுதுறதுக்கு 4 நிமிஷமும் போகாது. டக்குன்னு எழுதிடலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 4-4.5 நிமிஷத்துக்குள்ளே யோசித்து எழுதக்கூடிய மாதிரி தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அவங்க தரப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே எழுதக்கூடிய மாதிரி தான் கேள்வியும் வைப்பாங்க ஷோர்ட்டாக. ஸோ அதால் நீங்கள் கூட யோசிக்க தேவையில்லை. அவங்க கேள்வியை சிம்பிளாக தான் வைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சிங்க. அதே சந்தர்ப்பத்தில் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் வருது இல்லைன்னா கூட டைமையும் கொடுத்து மினக்கடாதீங்க. அது சும்மா கூட டைமை வேஸ்ட் பண்ணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் 1000. ஸோ 1000ல் 25னா 100ல் 2.5 மார்க்ஸ். அதே பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிப்பான். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் மெனக்கட்டு செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 100ல் 1.25 மார்க்ஸ் தான் வரும். 1.25 மார்க்ஸ் தான் வரும். அப்படி சின்ன கணக்கை யோசிச்சு பாருங்கள். சரியா? அந்த மார்க்ஸுக்காக கூட மினக்கடாதீங்க. எந்த மார்க்ஸ் சொன்னாலும் அதை 20ஆல் பிரிக்கணும் கிட்டத்தட்ட. சரியா? இப்போ ஒரு எஸ்ஏ செஞ்சிங்கன்னா 150 மார்க்ஸுண்டா அதுக்கு எவ்வளோ வரும்? 7.5 மார்க்ஸ் வரும் 100ல். சரிதானே? அப்படி அழகாக யோசித்து செய்யுங்க. சரிதானே? இப்போ பிளான் பண்ணி செய்கிறது தானே. அந்த பேப்பர் டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது தான் ஏ லெவல். மற்றபடி கன்செப்டுகளை உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். உங்களோட 2வது ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தது ஒரே வரைபடத்தில் 2 வரைப்புகளை வரையட்டாம். ஸோ உங்களுக்கு முதல்ல தந்திருக்காங்க ஒரு மட்டு வரைப்பு. ஸோ என்ன தந்து கிடக்கு? y is equal to 2 into mod of x minus 2. அப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மொட்டுக்குள்ளே என்ன வருதோ அதை அப்படியே 0க்கு சமப்படுத்துங்க. ஸோ x minus 2 தான் மொட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதாவது x minus 2ன்ற பெறுமதி ப்ளஸ் ஆகுனா, அப்போ இந்த சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் வந்து 2 விட ப்ளஸ் ஆகுனா சரி, இதில் எழுத மாட்டேன் செஞ்சா. அப்போ எக்ஸ் 2 விட பெருசாகுனா இது வந்து எப்போவும் ப்ளஸ் பெறுமதி தான். ஸோ அந்த மட்டு ஒன்றுமே செய்யாது. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் y is equal to 2x minus 4ன்னு சொல்லி வரும். அதே இந்த மட்டுக்குள்ளே உள்ள x minus 2 பூஜ்ஜியத்தை விட சின்னதாகனா, அதாவது எக்ஸ் வந்து 2 விட சின்னதாகனா y பெறுமதி இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இது மைனஸில் வந்துடும். ஸோ இந்த மட்டு இதை மைனஸால் பெருக்கிருக்கும். ஸோ பெருக்க -2x + 4ன்னு சொல்லி வரப்போகுது. சரிதானே? இதுதான் அந்த மட்டுண்ட இது. அடுத்ததாக அவங்க தந்திருக்கிறது வெறுமனே y is equal to x + 1 என்ற ஒரு கிராஃப் தான். அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, yx அடிங்க. yx y equal to மொட்டுக்குள்ள x minus 2 மொட்டை க்ளோஸ் பண்ணிட்டு +1 இருக்கு. சரி. அங்கால ஒரு +1 ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ மொட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு +1 அது ஒன்றும் தாக்கத்தை செலுத்த போகிறதில்ல. அது இங்கால வந்து அந்த ஒன்றை கூட்ட போகுது. ஸோ இங்கால எல்லாத்துலேயும் ஒன்றை கூட்ட போகுது. ஸோ இதில் சமன்பாடு உங்களுக்கு y is equal to 2x minus 3, இங்கால y is equal to -2x + 5ன்னு சொல்லி வரும். சரிதானே? அப்போ இப்போ x சமன் 2. ஸோ x is equal to 2ன்றது இந்த இருக்கிற இடம் எடுங்க. ஸோ இந்த இருக்கிற x சமன் 2ன்ற பெறுமதியை விட சின்னதாகும் போது இந்த இருக்கிற ஈக்குவேஷன் -2x + 5. ஸோ இதுதான் +5 இருந்தால் இது -2xண்டா இது என்ன செய்யும்? கிராஃப் இப்படி குறைஞ்சி கொண்டு வந்துடும். அதே நீங்கள் y சமன் 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் y சமன் 0 எக்ஸிர பெறுமதி என்னென்னு யோசிங்க. எக்ஸிர பெறுமதி 5ன் கீழ் 2 கிட்டத்தட்ட 2.5. அப்போ இங்கால தான் அந்த 2.5 இருந்திருக்கும். இதுதான் அந்த 2.5 இருந்திருக்கும். ஸோ இந்த 2.5 நோக்கி இப்படி இதுக்குள்ளால் வெட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு கிராஃப் தான். ஆனால் இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க,
இதில் இங்கால உள்ள செக்ஷனை நம்ம வரைய மாட்டோம். ஏனெண்டா 2 விட சின்னதாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த கிராஃப் உங்களுக்கு வரும். சரியா? இது வந்து y is equal to -2x + 5 ஒரு கிராஃப். அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2 விட பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா 2x - 3. ஸோ இங்கே இது வந்து -3 இருந்தால் இது வந்து உங்களோட -3 பெருமதியாக இருந்தால், அதே போல் எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாகக்குள்ளே y வந்து பூஜ்ஜியமாகக்குள்ளே எக்ஸரை வெட்டுப்புள்ளியை பாருங்கள். எக்ஸரை பெருமதி 3 கீழே 2. அப்போ அதாவது 1.5. அப்போ இது 2.5ண்டா தசமஞ்சு இதில் இருந்து கூடும். அதே போல் இங்கால தசமஞ்சு இதுலேருந்து கழிக்கிற பெருமதி கிட்டத்தட்ட இங்கால வரும் அந்த 1.5. அப்போ இதுக்குள்ளால் இப்படி அதிகரிச்சுட்டு போகக்கூடிய இப்படி ஒரு கிராஃப். ஆனால் அது 2 விட அப்போ இப்படி அதிகரிச்சுட்டு போகக்கூடிய இப்படி ஒரு கிராஃப். கட்டாயம் நான் சொல்கிறேன், அது ரெண்டும் உங்களுக்கு இந்த இருக்கிற இடத்துல கட்டாயம் சந்திச்சிருக்கும். இந்த ரெண்டுன்ற இந்த இருக்கிற புள்ளியில் ரெண்டும் சந்திச்சிருக்கும். சரியா? நீங்கள் வேணுமெண்டா அது ரெண்டும் வெட்டுப்படுற புள்ளியை பாருங்கள். எக்ஸாமன் அதில் 2 வரும். இந்த இருக்கிற கிராஃபும் இந்த இருக்கிற கிராஃபும் வெட்டுப்படுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், y ரெண்டையும் சமப்படுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக 4x இஸ் ஈக்குவல் டு இது இங்கெல்லாம் வந்து கூட்டுப்பட்டால் 8. ஸோ எக்ஸாமன் 2 வரும். இப்போ எக்ஸாமன் 2ல் அந்த 2 கிராஃபும் கட்டாயம் சந்திக்கும். நீங்கள் சரியாக அந்த உங்களோட கோடுகளில் ஒரே கெப்பை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாடம் ஈஸியாக விளங்கும். ஸோ இந்த இருக்கிற கிராஃப் தான் என்ன, y is equal to 2x - 3. சரிதானே? அப்போ இது வந்து 2x - 3. இப்போ இதுதான் நம்மளோட மட்டு வரைவு. இந்த இருக்கிற மட்டு வரைவு ஒட்டு மொத்தமாக இதுதான். சரிதானே? ஸோ இப்போ y is equal to x + 1. ஸோ y is equal to x + 1 கிராஃபை நம்ம வரைவோம். ஸோ x + 1ன்றது +1ல் வெட்ட போகுது. ஸோ இதுதான் +1 எடுத்தோம்டா ஸோ அதிகரித்து கொண்டு போகிற கிராஃப். அதே போல் இதில் படித்திறனை பாருங்கள் 2x. அப்போ இது கூட உயர்ந்திருக்கும், 1ன்றது கொஞ்சம் குறைவாக தான் உயர்ந்திருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இப்படி தான் போகுது அது. சரியா? அப்போ இது வந்து இது இப்போ எக்ஸ் வந்து 2 ஆகும்போது வயிற பெருமதி 3. அப்போ இந்த வெட்டுப்படுற புள்ளியை வேண்டாம் யோசிச்சு பாருங்கள். இந்த வெட்டுப்படுற புள்ளி வைர பெருமதியை யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது வைர பெருமதி என்னன்னு சொல்லி யோசிச்சிங்கண்டா 4/3 இது 1 தான். ஸோ இந்த வெட்டுப்படுற புள்ளி 1. அப்போ கட்டாயம் என்ன, இது 1ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்படி இதுக்கு மேலால் இப்படி தான் போக போகுது. அதே போல் இந்த நாவக்கலர் கிராஃபை விட அதில் படித்திறன் குறைவு. அப்போ இந்த இருக்கிற இவ்வளோ ஐடியாவும் நீங்கள் ஓ லெவலில் படித்த நேர்கோடு வரைகிற ஐடியா வச்சு கொண்டு எடுக்கணும் கட்டாயம். இது தெளிவாக விளைஞ்சா தம்பி? அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எடுத்த ஆன்சர் சரியாக இருக்கும். சரிதானே? நீங்கள் எடுத்த ஆன்சர் சரியாக இருக்கும். ஏனெண்டா நீங்கள் அந்த கிராஃபுண்ட சமன்பாடுகள்லாம் அவங்க தந்திருப்பாங்க. அப்போ அதுகளை தீர்த்து நீங்கள் அந்த வெட்டுப்படுற புள்ளியை சரியாக தான் கண்டிருப்பீங்க. ஆனால் உங்களோட கிராஃப் பில்லைண்டா அங்கெல்லாம் எல்லாம் பிள்ளை. சரியா? அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அழகாக எப்படி கீறுறோம், எங்கே போய் வெட்ட போகுது, எக்ஸச்சில் எங்கே வெட்ட போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்து அழகாக கீறுங்க. சரியா? அதே போல் நீங்கள் அதில் அந்த ஈக்குவலாக மறந்துட்டீங்க. அப்போ இங்கே வந்து சின்னதல்லது சமனுன்னும் கேட்குறாங்க. ஸோ சமனாக அரிக்கிற சந்தர்ப்பம் எதுன்னு சொன்னது விளங்கித்தானே? இப்போ இந்த 4/3 அரிக்கக்குள்ளே பாருங்கள், 2 பேர் எக்ஸிர பெருமதியும் 1 தான். இப்போ அதால் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க 2 பேரும் சமன். அப்போ 4/3 அரிக்கக்குள்ளேயும் எக்ஸுக்கு சமன்ன்றதும் வரும். அதே போல் 4 அரிக்கும் போதும் அந்த கிராஃபுக்கு அவர் என்ன 1 கொண்டு சமன். அப்போ அது சமனும் வரும். அப்போ சின்னதல்லது சமனும் வரும். இது தெளிவாக விளங்கிட்டா? ஓகே சார். ரைட். ஸோ இப்போ அடுத்த 3வது கேள்வியை பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு எல்லை கேள்விகள் போட்டிருந்தது. ஸோ அந்த எல்லை கேள்விக்கான ஐடியா பாருங்கள். உங்களுக்கு மேலே sin 3x வந்து கிடக்கு, கீழே 8 + x (1/3) -2 ஒரு சார்பு தந்து கிடக்கு. இப்போ யோசித்து பாருங்கள். இப்போ நமக்கு இந்த sin 3xன்றதுக்கு எக்ஸுக்கு நீங்கள் 0 போடும்போது அது 0 ஆகிறது. கீழே நீங்கள் எக்ஸுக்கு 0 போடும்போது அந்த எக்ஸ் இல்லாமல் போயிட்டு 8க்கு 1/3 வந்தால் அது 2 கணம் 8. ஸோ 1 கீழே 3 கணமும் வெட்டுப்பட்டு 2000. 2லேருந்து 2 கழிக்கும் போது 0 ஆகிறது.
ஸோ நமக்கு மேலேயும் பூஜ்ஜியம் கீழேயும் பூஜ்ஜியம் ஒரு தேராத வடிவம் வருது. அப்போ அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இதை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஐடியாவை பயன்படுத்தும். நமக்கு எல்லைகளில் என்ன தெரியும்? எல்லைகளில் பாருங்கள், மேலே sin 3x இருக்குது. sin 3xண்டா நமக்கு இதுக்கு கீழே ஒரு எக்ஸ் ஒன்று தேவை. இப்படி sin 3xக்கு கீழே 3xன்னு சொல்லி வந்துட்டுண்டா நம்ம இதுக்கு பதில் என்ன சார் மைக் செய்வோம்? மியூட் இருக்கு சார். ரைட். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்போ இதை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு பாருங்கள். இப்போ நமக்கு மேலே sin 3x இருக்குது. ஸோ sin 3xை நம்ம பூஜ்ஜியமாக்காமல் அதை ஒன்றுன்னு மாற்றிட்டோம்னா அது ஈஸி. அதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு பதிலாக கீழே ஒரு 3xை நம்ம கொண்டு வரலாம். இப்போ sin 3x கீழே ஒரு 3xை கொண்டு வரலாம். அதே இங்கால 8 + x 1 கீழே 3ஆம் அடுக்கு -2 அதுக்கு கீழேயும் இதே 3xை போடலாம். அதாவது 3xால் பெருக்கி பிரிக்கிறேன். அதில் பிரிக்கிறதை இவருக்கும் மேலே பெருக்கிட்டு இருந்ததை இவருக்கும் கீழே கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிதானே? ஏனெண்டா எனக்கு இன்னொரு வடிவம் தெரியும். என்ன? a இந்த n-ஆம் அடுக்கு x n-ஆம் அடுக்கு கீழே a - x இருந்தால் இதை a x n-1ஆம் அடுக்குன்னு சொல்லி நான் டிரெக்டாக எழுதலாம். ரைட். அப்போ இவங்க எனக்கு இங்கே தந்திருக்கிறத பாருங்கள். 8 + x 1 கீழே 3ஆம் அடுக்கு -2. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே 8 + x 1 கீழே 3ஆம் அடுக்குன்றது நமக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ 8 + x 1 கீழே 3ஆம் அடுக்கு -2. இப்போ யோசிங்க, இந்த 2ன்றதுக்கு பதிலாக நான் 8 1 கீழே 3ஆம் அடுக்குன்னு சொல்லி போடலாம். என்னடா நமக்கு இந்த வடிவத்துக்கு மாற்றணும்டா ஏக்கும் n-ஆம் அடுக்கு இருக்கணும், எக்ஸுக்கும் n-ஆம் அடுக்கும் இருக்கணும். அதாவது இங்கேயும் n-ஆம் அடுக்கு இங்கேயும் n-ஆம் அடுக்கு இருக்கணும். சரிதானே? ஸோ இங்கே 8 + x சார்புக்கு 1 கீழே 3ஆம் அடுக்கு இருக்குது. பக்கத்தில் உள்ள 2ன்ற மாறிலிக்கு நமக்கு என்ன? 1 கீழே 3ஆம் அடுக்கு இல்லை. அப்போ அதால் நான் என்ன செய்ய போகிறேன்? அதால் இந்த இருக்கிற 2க்கு பதிலாக நான் 8 கீழே 8 1 கீழே 3ஆம் அடுக்குன்னு சொல்லி பிரதியிட போகிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு லிமிட் x → 0. அதே போல் இங்கே sin 3x கீழே 3x. இப்போ நீங்கள் இந்த லிமிட்டை பிரதியிடும்போது தான் இதுக்கு 1ன்னு போடணும். சரியா? இப்போவே 1ன்னு போடக்கூடாது. அது பிறகு 8 + x 1 கீழே 3ஆம் அடுக்கு இருக்குது. -2க்கு பதிலாக 8 1 கீழே 3ஆம் அடுக்குன்னு போடுறேன். கீழே பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு யோசிச்சு பாருங்கள். கீழே நமக்கு தேவை 8 + x 8 + x. அதில் இந்த கழிக்கணும் இங்கே உள்ள 8. இந்த அடுக்குகளை பார்க்க மாட்டோம் தானே. a n-ஆம் அடுக்கு -x n-ஆம் அடுக்குண்டா இந்த n-2 விட்டு போட்டு கழிக்கிறது தான் பார்ப்போம். ஸோ 8 + xலேருந்து 8 கழிச்சிங்கண்டா அதான் x. ஸோ கீழே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3x இருக்குது. அப்போ அந்த 3 தேவையில்லை. அப்போ அந்த 3 நான் என்ன செய்கிறேன்? இங்கே மேலே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எனக்கு அந்த 3 தேவையில்லை. ஸோ கொடுத்து போட்டு அந்த எக்ஸ் என்ன செய்கிறேன்? எக்ஸ் அப்படியே வச்சுக்கொண்டு அதோட ஒரு 8 கூட்டி ஒரு 8 கழிச்சு விடுறேன். ஒரு 8 கூட்டி 8 கழிச்சு விடுறேன். இப்போ பாருங்கள், மேலே உங்களுக்கு sin 3x கீழே 3x. அப்போ சைன் ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு கீழே அதே கோணம். கீழே a n-ஆம் அடுக்கு b n-ஆம் அடுக்கு கீழே a - bன்ற வடிவத்துக்கு நம்ம இதை மாற்றிட்டோம். ஸோ இந்த ஐடியா எடுத்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்றாலே இந்த கேள்வி முடிஞ்சு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 3ன்றது மாறிலி தர இதுக்கு பதிலாக நம்ம 1ன்னு சொல்லி போடலாம். இதுக்குள்ளே டீட்டா என்னவாக இருந்தாலும் கீழேயும் அதே டீட்டா வந்தால் இதுக்கு பதிலாக 1 தான். அதுக்கு கீழே a n-ஆம் அடுக்கு b n-ஆம் அடுக்குண்டா அது a தர ஏன்றது என்ன? 8 + x அது தர x n-1 இங்கால உள்ளத்தின் n-1ஆம் அடுக்கு. ஸோ 8 n-ன்றது 1 கீழே 3ஆம் படி. அதிலிருந்து 1 நீங்கள் கழிச்சு கொடுத்துருக்கணும். ஸோ 3க்கு கீழே 8 + x × 8 தர 1 கீழே 3 வந்து 8 -2 கீழ் 3. 8க்கு பதிலாக நீங்கள் போடலாம் 2 கணம் உண்டு. அப்போ அந்த 3 இந்த 3 பெட்டுப்பட்டு 2 2ஆம் அடுக்குன்னு வந்துடும். ஸோ 2 2ஆம் அடுக்கு நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா அது 2 வர்க்கம்
ஸோ 4 தர 3 12க்கு கீழே 8 ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி வரும். இதில் கவனிங்க தம்பி, இதில் நான் ஒரு சின்ன பிழை விட்டுட்டேன்டா. ஏண்ட எண்ணாம் அடுக்கு மைனஸ் எக்ஸில் எண்ணாம் அடுக்குண்டா அது என் இன்ட்டு ஏண்ட என் மைனஸ் ஒன்னாம் அடுக்கு. சரிதானே? சாரி, ஏண்ட இல்லை எக்ஸில் என் இன்ட்டு எக்ஸில் எண்ணாம் அடுக்கு, எக்ஸிண்ட என் மைனஸ் ஒன்னாம் அடுக்கு. சரிதானே? அப்போ இதில் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் இந்த ஏன்றது இது 8 ப்ளஸ் எக்ஸு, அதே போல் எக்ஸுன்றது 8, என்னன்றது 1 கீழே 3, அதாவது ஏன்றது 8 ப்ளஸ் எக்ஸு, அதே போல் எக்ஸுன்றது 8, ரைட். இதில் ஒரு விஷயத்த கவனிங்க. இதில் என்னண்டா, ரைட் இல்ல நம்ம சார், உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆன மாதிரி இருந்துச்சு சார். ஓகே ஓகே, அப்போ கவனிங்க, நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டேன்னு என்னென்னா, இதில் உங்களுக்கு எக்ஸின் எண்ணாம் அடுக்கு மைனஸ் ஏன் எண்ணாம் அடுக்குக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஏன்றது தான் சார்பு. அப்போ அப்படியா இருந்தால் முன்னுக்கு எக்ஸினாலான சார்பும் பின்னுக்கு ஒரு மாறிலியும் மிதிக்கணும். அதுக்கு என்ன கழிப்பட்டு இங்கே மாறிலி தான் இருக்கணும். அப்போ இதுலேயும் நமக்கு இதில் எக்ஸினாலான சார்பு இங்கே கழிப்பட்டு ஒரு மாறிலி தான் இருக்குது. அதால் இது ஓகே. அப்போ அதில் ஆன்சர் வந்து என் இன்ட்டு அந்த அடுக்கு தர. அப்போ இங்கே அடுக்கு என்ன, 1 கீழே 3, 1 கீழே 3ன்ற அந்த அடுக்கு தர, திரும்ப ஏ அந்த மாறிலி என்ன, இங்கே அந்த மாறிலி 8, 8ன்றது அந்த மாறிலி, அந்த மாறிலின்ற என் மைனஸ் 1 இந்த அடுக்குலேருந்து ஒன்றை கழிக்கணும். அப்போ 1 கீழே 3லேருந்து ஒன்றை கழிச்சா அது -2 கீழே 3. ஸோ -2 கீழே 3, அதாவது 8 சய 2 கீழே 3ஆம் அடுக்குன்றது 8க்கு மேலே 2 கணம் எழுதினீங்கன்னா 2 சய 2ஆம் அடுக்கு. ஸோ அதை 1 கீழே 2 வர்க்கம் எழுதலாம். ஸோ 1 கீழே 4. ஸோ அது 1 கீழே 4ன்றது தான் அப்படியே மேலே போய் இந்த 4 இங்கே வரும். ஸோ கீழே உங்களுக்கு 1 கீழே 3 இருக்கிறது, அதுவும் என்ன செய்யும், 3ஆ மேலே வந்துடும். ஸோ 3 தர 2 வர்க்கம் என்று சொல்லி வரும். ஸோ 9 தர 4 உங்களுக்கு 36ன்னு சொல்லி இதில் ஃபைனல் வேல்யூ வந்து முடிய போகுது. இப்போ இதுதான் இதுக்கு சரியான சுருக்கள் இந்த எல்லை கேள்விக்கான. ரைட். அப்போ அடுத்ததாக நம்ம 4ஆவதாக போட்ட கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு வகையீட்டு கேள்வி, சிம்பிளாக. அப்போ கேள்வி என்னென்னா, எக்ஸுக்கான இந்த இருக்கிற சார்பு தந்து கிடக்கு, திரும்ப ஒய்க்கான இந்த இருக்கிற சார்பு தந்து கிடக்கு. அப்போ dy/dx இப்படின்னு சொல்லி காட்டணும். அவ்வளோதான், நீங்கள் வேறு ஒன்றுமே வாசிக்க தேவையில்லை. சரி தானே? அப்போ உங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பரமானம் டீட்டா வந்ததால் இது ரெண்டையும் நீங்கள் டீட்டா குறித்து முதல்ல வகையிடுவீங்க. அதால் நீங்கள் இங்கே பார்க்க போகிறது எப்படி, dy/dxன்றதை நான் பார்க்க போகிறேன். dyக்கு கீழே டி டீட்டான்றதோட dxக்கு கீழே டி டீட்டாவை வகுக்க போகிறேன். ஸோ நான் முதல்ல dy/d, எனக்கு எக்ஸுன்றது தந்து கிடக்கு 2 cos θ மைனஸ் cos 2θ. ஸோ இதில் dx/dθவை கண்டிங்கன்னா 2 தர cos θ மைனஸ் sin θ. ஸோ -2 sin θ மைனஸ் அங்கே cos 2θ வகைட்டிங்கன்னா அது மைனஸ் sin 2θ இன்ட்டு திரும்ப உள்ளே போய் 2θ வகைட்டிங்கன்னா அது 2. சரியா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வேண்டாம் 2 கொமன் எடுத்து sin 2θ மைனஸ் sin θன்னு சொல்லி டிரெக்டாக போடலாம். அதே போல் yன்றது 2 sin θ மைனஸ் sin 2θ, 2 sin θ மைனஸ் sin 2θ. ஸோ dy/dθன்றது உங்களுக்கு வரப்போகிறது, உங்களுக்கு 2 தர sin θவை வகைட்டிங்கன்னா cos θ மைனஸ் sin 2θ வகைட்டிங்கன்னா அது cos 2θ, திரும்ப உள்ளே போய் வகைட்டிங்கன்னா 2. ஸோ இதுலேருந்து நீங்கள் 2 கொமன் எடுத்து cos θ மைனஸ் cos 2θன்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு dy/dθன்றது 2 cos θ மைனஸ் cos 2θ, அதுக்கு கீழே இதில் பெருமதி 2 sin 2θ மைனஸ் sin θ. ஸோ 2 2 பெட்டிடலாம். ஆனால் உங்களுக்கு காட்டணும் tan 3θ/2ன்னு சொல்லி காட்டணும்.
ஸோ tan 3 தீட்டா பை டூன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே டீட்டாவும் 2 தீட்டாவும் சார்பில் இருக்குது. அப்போ டீட்டாவையும் 2 தீட்டாவையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கும் போது யோசிச்சு பாருங்கள். ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா 3 கீழே 2, அப்போ 3 தீட்டா பை டூன்னு சொல்லி வரும். ஸோ நம்ம இந்த கழித்தல் பெருமாதிகளை நம்ம பெருக்கல் பெருமதிகளை மாற்றினோம்டா இந்த சார்பு வந்துடும். யோசிச்சு பாருங்கள், இந்த கழித்தலை பெருக்கலை மாற்றினீங்கன்னா மேலே கீழெல்லாம் வெட்டலாம். ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி இந்த ரெண்டையும் வெட்டிடுவீங்க. எனவே கொஸ் டீட்டா மைனஸ் கொஸ் 2 டீட்டான்றது கொஸ் ஏ மைனஸ் கொஸ் பி. அப்போ நீங்கள் அதில் எழுதிங்க 2 சைன், அப்போ கொஸ் சி மைனஸ் கொஸ் டின்னு சொல்லி சொன்னால் 2 சைன் சி மைனஸ் டி பை 2. அப்போ சாரி, ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரிப்பீங்க. அப்போ ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கின்றா அது 3 தீட்டா பை 2ன்னு சொல்லியும் திரும்ப சைன் சி மைனஸ் அதாவது டி மைனஸ் சி பை 2 இந்த இங்கால ரெண்டாவது உள்ளத்துலேருந்து முதலாவது உள்ளத்தை கழிக்கணும். ஸோ 2 தீட்டாலேருந்து டீட்டா கழிச்சிங்கன்னா டீட்டா, அதை ரெண்டால் பிரிச்சிங்கன்னா டீட்டா பை 2ன்னு சொல்லி வரும். அதுக்கு கீழே 2 தர இப்போ சைன் சி மைனஸ் டின்னா 2 தர கொஸ் சி ப்ளஸ் டி பை 2. இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கணும். ஸோ அது 3 தீட்டா பை 2 இன்டு சைன், இது ரெண்டையும் வித்தியாசம் 2 தீட்டாவிலேருந்து டீட்டா கழிச்சிங்கன்னா டீட்டா பை 2. இப்போ பாருங்கள், இங்கே இந்த ரெண்டையும் இந்த சைன் டீட்டா 2 சைன் டீட்டா 2 வெட்டுப்பட்டுரும். ஸோ சைன் 3 தீட்டா பை 2க்கு கீழே கொஸ் 3 தீட்டா பை 2 தான் டேன் 3 தீட்டா பை 2. ஸோ அவங்க டிஒய் ஓவர் டிஎக்ஸ்ன்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க, அதை காட்டிருக்கோம். ஸோ இப்போ கேள்வி இன்னும் முடியலை. இதை தொடர்ந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், என காட்டுக. இது பிறகு கேட்குறாங்க, தொடலிக்கோட்டின் படித்திறன் 1 ஆக இருக்குமாறு வலை சி மீது உள்ள புள்ளி பியின் ஆள்கூறுகளை காண்க. அப்போ நமக்கு ஒரு வலை சின்ற எக்ஸ் ஆள்கூறும் y ஆள்கூறும் தான் தந்து கிடக்கு. அப்போ டீட்டா தெரிஞ்சால் அந்த எக்ஸ் ஆள்கூறும் y ஆள்கூறும் காணலாம். இப்போ உங்களுக்கு ஐடியா என்ன சொல்கிறாங்க, தொடலிக்கோட்டுற படித்திறன் 1ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் டிஒய் ஓவர் டிஎக்ஸ் தான் உங்களுக்கு தொடலிக்கோட்டுற படித்திறனை தரப்போகுது. டிஒய் ஓவர் டிஎக்ஸ் தான் தொடலிக்கோட்டுற படித்திறனை தரப்போகுது. அப்போ தொடலிக்கோட்டுற படித்திறன் டிஒய் ஓவர் டிஎக்ஸ் வந்து 1 ஆகும்போது டீட்டால பெருமதி என்னன்னு சொல்லி காணும் 1 ஆக. அப்போ பாருங்கள், டிஒய் ஓவர் டிஎக்ஸ் உங்களுக்கு tan 3 தீட்டா பை 2ன்னு சொல்லி தெரியும். அங்கால 1, அப்போ டேனுக்கு என்ன கோணம் 1ன்னு சொல்லி யோசிச்சிங்கண்டா டேனுக்கு பை பை 4, tan 45 பாக தான் 1. ஸோ இந்த 3 தீட்டா பை 2ன்றது பை பை 4க்கு சமனாக இருந்திருக்கும். இதையும் வெட்டிங்கன்னா 2 வந்து பெருக்கப்பட்டால் சாரி இதையும் வெட்டினீங்கன்னா இங்கே 2. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 6ன்னு சொல்லி வரும். 2 3 வந்து பெருக்குன்னா பை பை 6. ஸோ டீட்டா பை பை 6 ஆகத்தான் படித்திறன் 1 ஆகும். ஸோ டீட்டாட பெருமதி தெரிஞ்சிட்டு. அப்போ எனவே பீண்ட ஆள்கூறு தான் கேள்வி. அப்போ ஆள்கூறுன்றது பீண்ட ஆள்கூறுன்றது நீங்கள் அந்த எக்ஸ்ர பெருமதியையும் வைர பெருமதியையும் கண்டு கொடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸ்ர பெருமதி என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொஸ் டீட்டா மைனஸ் கொஸ் 2 டீட்டா. ஸோ 2 தர கொஸ் பை பை 6 மைனஸ் கொஸ் 2 டீட்டா. அப்போ பை பை 6 2ஆல் பெருக்கணும், 2 இன்ட்டு பை பை 6. இது எக்ஸ் ஆள்கூறு. கமா y ஆள்கூறை பாருங்கள், 2 சைன் பை பை 6 மைனஸ் சைன் 2 இன்ட்டு பை பை 6. இதுதான் எக்ஸ் ஆள்கூறும் y ஆள்கூறு. உபயோகிச்சு பாருங்கள், கொஸ் 30 பாகன்றது வர்க்க மூலம் 3 கீழே 2, அதை 2ஆல் பெருக்குனா இங்கே வர்க்க மூலம் 3 மைனஸ் இங்கே கொஸ் பை பை 3, கொஸ் பை பை 3ன்றது ஹாஃப். ஸோ அதான் வரப்போகுது. அதே போல் இங்கே 2 சைன் 30 பாக அரை, ஸோ 1 மைனஸ் இங்கே சைன் 60 பாக வர்க்க மூலம் 3 கீழே 2. ஸோ இதை நீங்கள் போமாசி எடுத்து சுருக்கியும் கொடுக்கலாம். ஸோ போமாசி எடுத்து சுருக்கினீங்கன்னா 2 வர்க்க மூலம் 3 மைனஸ் 1 கீழே 2 எக்ஸ் ஆள்கூறு ஆகும். y ஆள்கூறு 2 மைனஸ் வர்க்க மூலம் 3 கீழே 2ன்னு சொல்லியும் வரும். இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ரைட், இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்த கேள்வி 5வது ஒரு அப்ளைட் கேள்வி உங்களுக்கு 3ஆம் தவணையில், சாரி ஒரு பிஓ கேள்வி. அதில் வந்து உங்களுக்கு ஒரு திரிகோண கணித சார்பு தந்து கிடக்கு. ஸோ இந்த திரிகோண கணித சார்பை நீங்கள் என்ன செய்யணும், 1/8 அதில் பெருமதின்னு சொல்லி காட்டணும். ஸோ உங்களுக்கு அவங்க தந்திருக்கிறத பாருங்கள், கொஸ் சார்பில் தந்து கிடக்கு 1 + கொஸ் பை பை 8, அதே போல் 1 + 3 பை பை 8, 1 + கொஸ் 5 பை பை 8, 7 பை பை 8ன்னுலாம் தந்து கிடக்கு. இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் யோசிங்க, இந்த தந்திருக்கிற கோணங்கள் என்னென்ன கோணம்ன்ற ஒருக்கா சிம்பிளாக யோசிங்க. சரி, அப்போ யோசிங்க, பை பை 8ண்டா எவ்வளோ பாகன்னு ஒருக்கா சிம்பிளாக யோசிங்க. 180 பாகை 8ஆல் பிரித்து பாருங்கள். 2
16 20ல் 2 முறை 16 ஸோ 4 22.5 பாக மாதிரி சரியா. அப்போ 3π/8ன்றது அதில் 3 மடங்கு. ஸோ 3π/8ன்றது இதில் 3 மடங்குண்டா அது வந்து 66 15 67.5 மாதிரி. அடுத்தது அதில் 5 மடங்கு. ஸோ 5π/8ண்டா அது 100 சாரி அது வந்து உங்களுக்கு 112.5 சரிதானே. 25 வரணும். 125.5 125 5 மடங்கு 5 2 10 2 1 10 13 132.5 ஸோ நம்ம இங்கே என்ன முதலாவது பார்க்குறோன்னுண்டா அந்த தந்திருக்கிற கோணங்களில் மிகச்சிறிய கோணம் π/8ன்ற கோணம். அந்த கோணத்தோட ஒரு 90 பாகையை கூட்டி பார்த்தீங்கன்னா 90 பாகையை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 132.5 வருது. அதுதான் இந்த 5π/8ன்ற கோணம். அதே போல தான் இந்த இருக்கிற 3π/8ன்ற கோணத்தோட 3π/8ன்ற கோணத்தோட ஒரு 90 பாகையை கூட்டி பாருங்க. அது வந்து உங்களுக்கு 7π/8ன்னு சொல்லி வரும். 7π/8ன்னு வரும். அதுதான் அந்த 157.5ன்ற பாகை. இது 157.5ன்ற பாகை. நீங்கள் பாகையில் யோசிக்காமல் டீட்டாவில் பையிலே பார்த்தீங்கன்னாலும் ஓகே தான். இதோட கூட்டி பாருங்க. இந்த இதோட கூட்டுனா உங்களுக்கு வரப்போகிறது 5π/8. அது வந்து 5π/8. அதே போல் இதோட கூட்டினாங்கன்னா 7π/8ன்னு சொல்லி வரும். அப்போ இந்த இருக்கிற 7π/8 இந்த 5π/8 இதுண்ட 90ஓட கூட்டுற பெறுமதி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த இருக்கிற LHS எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம் இது 1 + cos π/8 என்று சொல்லி இதை சொல்லலாம். அடுத்ததாக இந்த 5π/8க்கு பதிலாக சொல்லலாம் 1 + cos 90 + π/8ன்னு சொல்லலாம். 90 + π/8. அதே போல் இன்ட்டு அங்கால 1 + cos 3π/8 இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 7π/2க்கு பதிலாக சொல்லலாம் 1 + cos π/2 + 3π/8ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பிறகு பாருங்க. இப்போ இது வந்து 1 + cos π/8. இதே போல் இங்கே 1 + இப்போ பாருங்கள் 90 சகன்னு சொல்லி சொன்னால் அது என்னவாகும்? ரைட். இது ஒரு மெத்தட் சரியா. நான் இப்படி போனால் கொஞ்சம் கஷ்டமாகும். ஏனெண்டா இப்போ இது வந்து சைன் ஆகிடும். சைன் π/8 ஆகிடும். இங்கே மைனஸ். அப்போ ஆல்ரெடி இருக்கிறதோட இது சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அப்போ இப்போ நம்ம 90ஓட கூட்டி பார்த்த மாதிரி இப்போ 180லேருந்து கழிச்சு வேண்டாம் பார்ப்போமேண்டா 180 மைனஸ் தீட்டாவாக இருந்தால் கொஸ்ஸுக்குள்ளே 180 மைனஸ் தீட்டாவாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் கொஸ் அதே தீட்டாவாக வரும். ஏன்னா 2ஆம் காலோட்டம் கொஸ்ஸுக்கு மைனஸ், சைனுக்கு மட்டும்தான் ப்ளஸ். அப்போ கொஸ்ஸாகவே வரத்தால இதில் ப்ளஸ்ஸும் இதில் மைனஸும் இதே கொஸ் தீட்டாக வந்தால் நமக்கு பரவாயில்ல தானே. அது A வர்க்கம் மைனஸ் B வர்க்கம் எழுதிடலாம். அதால் நான் இப்படி யோசிக்காமல் இந்த கூட்டுற மாதிரி யோசிக்காமல் நான் என்ன செய்கிறேன்? கழிக்க மாதிரி யோசிக்கிறேன். அப்போ 180 பாகையிலேருந்து கழிச்சு பாருங்கள். பையிலேருந்து கழிச்சு பாருங்கள். அப்போ பையிலேருந்து இந்த 7π/8 கழிச்சு பாருங்கள். கழிச்சிங்கன்னா 8πலேருந்து 7π/8 போனால் π/8. ஸோ இந்த இருக்கிற 1 + 7π/8க்கு பதிலாக நீங்கள் போடலாம் π - 7π/8ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது π - π/8ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட 7π - 8 வரும். அதே போல் 5π/8 எடுக்கிறதுக்கு
பை மைனஸ் 3π/8 கழிச்சிங்கன்னா அது உங்களுக்கு 8 போமாசி. ஸோ 5πக்கு கீழே 8ன்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒன்று சக கொஸ் π/8, அதே போல் ஒன்று சக கொஸ் 3π/8. ஓகே, இந்த இருக்கிறதுல பெருமதியை பாருங்கள், இதை நம்ம சொல்லலாம் 1 மைனஸ் கொஸ் π/8ன்னு சொல்லலாம். ஏன்னா கொஸ் 180 மைனஸ் டீட்டான்றது அது மைனஸ் கொஸ் டீட்டா, நான் மைனஸ் ஏ முன்னுக்கு போடுறோம், அது ரெண்டாங்கால் வட்டம். ஸோ கொஸ்ஸுக்கு மைனஸ். அதே போல் இங்கால உங்களுக்கு 1 ப்ளஸ் கொஸ் 3π/8 இருக்குது, அதோட பெருக்கப்பட போகிறது இங்கே 1 மைனஸ் கொஸ் 3π/8 இந்த இருக்கிற சார்பு. அண்ட் அதுவும் அதே தான், 180 மைனஸ் டீட்டாண்டா ரெண்டாங்கால் வட்டம், கொஸ்ஸுக்கு மைனஸ், அதால் இந்த மைனஸ் வரும். அதில் கொஸ்ஸுக்குள்ளே இங்கே உள்ள அந்த கோணத்தை அப்படியே போட்டுவிட்டா சரி. இப்போ பாருங்கள், இது a ப்ளஸ் பி a மைனஸ் பின்ற சார்பில் இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் நான் 1 மைனஸ், அதாவது 1 வர்க்கம் மைனஸ் பின்ற வர்க்கம், அதான் என்ன கொஸ் வர்க்கம் π/8ன்னு சொல்லி. அதே போல் இதில் இதெல்லாம் 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் 3π/8ன்னு சொல்லி போடலாம். ஸோ இப்போ இதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 1 மைனஸ், அதாவது ஒன்று கொஸ் வர்க்கம் டீட்டான்னு சொல்லி சொன்னால் அதை சைன் வர்க்கம் டீட்டான்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் போடலாம் சைன் வர்க்கம் π/8. அதே போல் இதுக்கு பதிலாக போடலாம் சைன் வர்க்கம் 3π/8ன்னு சொல்லி போடலாம். ரைட், இப்போ பாருங்கள், நமக்கு π/8ன்னு ஒரு கோணம் இருக்குது. அப்போ π/8ன்றதுல கொஸ்ரேயோ சைனரேயோ உங்களுக்கு பெருமதிகள் தெரியும்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதில் 2 மடங்குற பெருமதி உங்களுக்கு தெரியும். π/8 2 மடங்கு என்ன, π/8 2 மடங்குன்னா அது π/4, 45 பாகை. அதே போல் தான் இந்த 3π/8ன்ற 2 மடங்கு நம்மளுக்கு என்ன, 3π/4. அப்போ 3π/4ன்றது என்ன, அது வந்து கிட்டத்தட்ட வந்து 45 தர 3 75 பாகை. சரி, முக்காவாசி 180 முக்காவாசின்னு சொல்லி சொன்னால் 45 தர 3 90, 135 பாகை. அதாவது அது 90 சக 45ன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதுண்டே சைன்ற கொசுர பெருமதிகளை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு சைன் வர்க்கத்தை 2ஆம் மடங்கு கோணம்ண்டா எனக்கு கொஸ் தான் ஞாபகம் வராது. என்ன விஷயம், cos 2θ. cos 2θவை நம்ம எழுதலாம் 1 மைனஸ் 2 சைன் வர்க்கம் டீட்டான்னு சொல்லி. ஸோ இதிலேருந்து நம்ம சைன் வர்க்கம் டீட்டாவை எழுவாய் மாற்றம் செஞ்சோம்டா 1 மைனஸ் கொஸ் 2θக்கு கீழே 2ன்னு சொல்லி எழுதலாம் சைன் வர்க்கம் டீட்டாவை. ஸோ பாருங்கள், இந்த சைன் வர்க்கம் π/8 நான் எழுதுவேன் 1 மைனஸ் கொஸ் இவர் 2 மடங்கு என்ன π/4, அதுக்கு கீழே 2 வர்க்கம் போட்டுறக்கூடாது. அதே போல் இந்த சைன் வர்க்கம் 3π/8ண்டா 1 மைனஸ் கோஸ் இவர் 2 மடங்கு, அது 3π/4, அதுக்கு கீழே 2. ஏன் நான் இப்படி மாற்றுறேன்டா, எனக்கு சைன்ற π/8 பெருமதி தெரியா, ஆனால் அதில் 2 மடங்குற பெருமதி தெரியும், 45 பாகை தெரியும். அதே போல் தான் இங்கே இதில் அரைவாசி தெரியும், ஆனால் 2 மடங்கு 135 பாகைக்கு தெரியும். அப்போ அதால் இந்த வடிவத்தில் அதை மாற்றி கொள்கிறேன். ரைட், ஸோ இப்போ இதை தொடர்ந்து நம்ம இப்போ பெருமதிகளை பிரதிட்டு சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 கீழே 8 கண் மூடிட்டு வரும். ஸோ 1 மைனஸ் கொஸ் 45 1 கீழே வர்க்கம் மூலம் 2, அதுக்கு கீழே 2. அப்போ இந்த 2 பெருக்கி, இந்த 2 கொமனத்தானே இருக்குது, 2 பெருக்கி நான் 1 கீழே 4 3 போடுறேன். சரியா, இங்கால 1 சை இப்போ கொஸ் 135 பாகை யோசிங்க, கொஸ் 135 பாகண்டா அது கொஸ் 90 சக 45. ஸோ கொஸ்ஸுக்கு 2ஆம் காலவட்டம் மைனஸ், அதே போல் கொஸ்ஸாக இருந்தால் சைனாக மாறும், அங்கால உள்ள 45 பாகை. ஸோ மைனஸ் 1 கீழே வர்க்கம் மூலம் 2 தான் அதில் பெருமதி. ஸோ அந்த மைனஸை போடும்போது இது ப்ளஸ் ஆயிரும், 1 கீழே வர்க்கம் மூலம் 2. ஸோ யோசிச்சு பாருங்கள், இதில் பெருமதி இது a மைனஸ் பி a ப்ளஸ் பின்னு இருக்கிறதால a வர்க்கம், அப்போ 1 வர்க்கம் 1 மைனஸ் b வர்க்கம், அப்போ b வர்க்கம் 1 கீழே 2000, வர்க்கம் மூலம் 2 2000. ஸோ 1லேருந்து அரையை கழிச்சிங்கண்டா அது அரை. ஸோ காவாசி இன்டு அரைவாசி, காவாசி இன்டு அரைவாசி அது காவாசி, அப்படி சொல்லலாம். சரி, காவாசி இன்டு அரைவாசி அது 1 கீழே 8, 1 8ஆக பிரித்த பங்கு. ஸோ நம்ம LHS எடுத்து சுருக்கி RHSக்கு சமன்னு சொல்லி காட்டிட்டோம். இதான் நான் தந்த ட்ரிக்னோமெட்ரி கேள்வி. அப்போ முதல் 5 கேள்வியும் உங்களுக்கு POவில் தந்திருந்தது.
ரைட். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து முதல் 5 வந்து ஸ்ட்ரக்சர் கேள்விகள் பிஓவில் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பிஓவில் வந்து எஸ்ஏஸ் கேள்விகள் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர் கேள்விகள் எப்ளைட்லையும் பார்த்துட்டு எப்ளைட் எஸ்ஏ கேள்விகளை பார்ப்போம் தேர்ட் டேர்முக்குரியது. ரைட். அப்போ கவனிங்க, இதில் நான் உங்களுக்கு 11வது எஸ்ஏயாக தந்திருந்தது வந்து ஒரு அல்ஜிப்ரா கேள்வி. ஸோ அல்ஜிப்ராவில் கேள்வி என்ன, ஒரு நெய் மெய்யெண்கள் எல்ஃபா கமா பீட்டா இணை மூலகங்களாக உடைய இருபடி சமன்பாடு எஃப்எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 என கொள்வோம்னு சொல்லி தந்துட்டான். இப்போ 1 கீழே எல்ஃபா வர்க்கம் ப்ளஸ் 1 கமா 1 கீழே பீட்டா வர்க்கம் ஒன்றினை மூலங்களாக கொண்ட சமன்பாடு ஜிஎஃப்எக்ஸ்ன்றது இப்படி எனவும், அத்துடன் ஜிஎஃப்எக்ஸ் சமன் 0 வேறு வேறான மெய் மூலங்களை கொண்டிருப்பின் பி ஆனது இப்படியும் என காட்டணும். அவ்வளோதான் கேள்வி. இதில் கூட ஒரு கம்ப்ளெக்ஸும் படுத்தலை. ஸோ நீங்கள் எல்ஃபாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு தந்து கிடக்கு. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே அந்த எல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் காணலாம். ஸோ எல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டுனா ஒரு மைனஸ் பிக்கு கீழேயும், அதே போல் எல்ஃபானையும் பீட்டானையும் பெருக்கு தொகை உங்களுக்கு சிக்கு கீழேயும் வரும். ஸோ இங்கே மைனஸ் பின்றது மைனஸ், அதாவது சார்பை யோசிங்க, எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பு எப்படி தந்து கிடக்கு, எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இங்கே பின்றது மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1ன்னா அது ப்ளஸ் 1 ஆயிரும். அதுக்கு கீழே ஏன்றதும் 1. ஸோ எல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1. சரி தானே. அதே போல் எல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்குனீங்கண்டா நீங்கள் சிக்கு கீழே ஏன்னு சொல்லி போடணும். ஸோ இங்கே சின்றது பி, சின்றது பி, அது கீழே ஏன்றது 1. ஸோ அதில் பெருமதி பியாக வரப்போகுது. சரிதானே. அப்போ எனவே உங்களுக்கு அதை கண்டுட்டோம், ரெண்டையும் கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் கண்டுட்டோம். இப்போ இது ரெண்டே மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடுன்னு கேட்டால் அது எப்படி இருந்திருக்கும், எக்ஸ் மைனஸ் அந்த ஒரு மூலம் எல்ஃபா வர்க்கம் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அடுத்த மூலம் 1 கீழே பீட்டா வர்க்கம் ப்ளஸ் 1ஆக இருந்திருக்கும். சமன் 0 இருக்கிறது தான் அந்த இருபடி சமன்பாடு. இதான் ஜிஎஃப்எக்ஸ்ன்ற இருபடி சமன்பாடு. இப்படி இருந்திருந்தால் தான் எக்ஸுக்கு இது ஒரு தீர்வாகும், எக்ஸுக்கு இது ஒரு தீர்வாகவும் இருந்திருக்கும். இப்படி எழுதி நீங்கள் சுருக்கிட்டும் போகலாம். இல்லைண்டா இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நம்மளை அந்த டிரெக்டாக எழுதுறது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸின்ற கூட்டுத்தொகை இன்டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸின்ற பெருக்கு தொகை, அந்த தீர்வுகள்ன்ற பெருக்கு தொகை சீக்கோட்டு 0 டிரெக்டாகவும் எழுதலாம். அதுதான் இது சொல்ல போகுது. சரியா. இதை நீங்கள் ப்ரெக்கெட் ரிமூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே போல் தான் வரும். பாருங்கள், இதையும் பெருக்கினீங்கன்னா எக்ஸ் வர்க்கம், திரும்ப இந்த எக்ஸ் இதோட பெருக்கப்படும், இந்த எக்ஸ் இதோட பெருக்கப்படும், மைனஸை கொம்மன் எடுத்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 கீழே அதே எல்ஃபா வர்க்கம் சக 1ஓட 1 கீழே பீட்டா வர்க்கம் சக 1 கூட்டணும். அதே போல் இதோட இதை பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் 1 கீழே எல்ஃபா வர்க்கம் சக 1ஓட 1 கீழே பீட்டா வர்க்கம் சக 1 பெருக்கணும். சரிதானே. சமன் 0. இப்போ உங்களுக்கு எல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும், எல்ஃபா இன்ட்டு பீட்டா தெரியும். அதை பயன்படுத்தி சுருக்கிடுமான்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இருக்கிற கூட்டுத்தொகைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் போமாசி. அப்போ போமாசி இதுதான்டா மேலே உங்களுக்கு எல்ஃபா வர்க்கம் ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா வர்க்கம் ப்ளஸ் 1 வரும். கீழே எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம், அதாவது எல்ஃபா வர்க்கம் சக 1 இன்ட்டு பீட்டா வர்க்கம் சக 1ன்னு சொல்லி வரும். ஸோ பெட்டர் நம்ம இந்த இருக்கிற பெருமதிகளை தனித்தனியாக பார்க்குறது நல்ல. அதே போல் கீழே இதில் 1 கீழே இது ரெண்டையும் பெருக்கும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கம் எப்படி வரும்னு பாருங்கள், எல்ஃபா பீட்டா முழுவதுண்ட வர்க்கம், திரும்ப இந்த எல்ஃபா வர்க்கம் 1ஓட பெருக்கப்படும், பீட்டா வர்க்கம் 1ஓட பெருக்கப்படும். ஸோ எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம், அப்புறம் 1 3 பெருக்கப்படும் 1. அப்போ இந்த கீழே உள்ள பெருமானம் தான் இதுக்கு கீழே வரப்போகிற அதே பெருமதியாக இருக்க போகுது. அதை நீங்கள் வேணுமெண்டா அந்த எக்ஸ் வர்க்கத்தில் குணகமாக பெருக்கியும் கொடுக்கலாம். சரியா. இப்போ இந்த கீழே உள்ள பெருமதியை யோசித்து பாருங்கள். கீழே உள்ள பெருமதியை யோசிச்சிங்கன்னா அதுக்கு நமக்கு எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் தேவை. ஸோ எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தை நம்ம எப்படி எழுதலாம், அது எல்ஃபா ப்ளஸ் பீட்டா முழுவதுண்ட வர்க்கத்திலிருந்து 2 எல்ஃபா பீட்டாவை கழிச்சு விட்டால் வரும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 1. அப்போ 1 வர்க்கத்திலிருந்து 1 வர்க்கம் 1 2 தர எல்ஃபா பீட்டான்றது பி. அப்போ 1 மைனஸ் 2பின்றது தான் எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தில் பெருமானம். ஸோ அதே போல் இங்கே மேலேயும் உங்களுக்கு எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் சக 2 இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இங்கே எக்ஸ்ர வர்க்கம், அப்போ நான் இந்த இருக்கிற பெருக்கம் இதே தானே இது ரெண்டுக்கும் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் போமாசி எடுத்து இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகமாக கொடுத்தேன்டா
அதில் பெருமானதை பாருங்கள் எல்ஃபா ப்ளஸ் எல்ஃபா இன்ட்டு பீட்டா முழுவதுண்ட வர்க்கம் எல்ஃபா இன்ட்டு பீட்டா பி அப்போ பி இந்த வர்க்கம் ப்ளஸ் எல்ஃபா வர்க்கம் ப்ளஸ் பீட்டா வர்க்கம் அது என்ன 1 மைனஸ் 2p திரும்ப அங்கால ஒரு ப்ளஸ் 1 இருக்குது அதை இதில் குணாமாக கொடுக்குறேன் எக்ஸ் வர்க்கத்துக்கு அங்கால மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த மேலே உள்ளதை பாருங்கள் எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் எல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம்ன்றது 1 மைனஸ் 2p அதோட இந்த ஒன்றையும் கூட்டினா ப்ளஸ் 2 அங்கால ப்ளஸ் இந்த ஒன்றுக்கு ஒன்றாகவே அது வந்து நிற்கும் ஏன்னா போமாசி நம்ம எடுத்துட்டோம் ஈக்குவல் டு 0 தான் அந்த இருபடிச்சா சமன்பாடு இதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சது கன்ஃபார்மாக 100% சரின்னு தெரிஞ்சா இந்த இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதுனீங்கடா சரி ஆனால் இதுக்குள்ளேயும் அதுதான் இருக்க போகுது பாருங்கள் பி வர்க்கம் மைனஸ் 2p ப்ளஸ் 1 பி வர்க்கம் மைனஸ் 2p ப்ளஸ் 1 நம்ம எழுதலாம் p மைனஸ் 1 முழுவதுண்ட வர்க்கம்னு சொல்லி திரும்ப எடிஷனலாக இன்னொரு ஒன்று அங்கே எடிஷனலாக இருக்குது அப்படி தான் நீங்கள் போட்டு கிடக்கு அது தர எக்ஸ் வர்க்கம் மைனஸ் இங்கால பாருங்கள் 2p இது மைனஸ் 2p இதில் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டிங்கன்னா 3 அப்போ இதுக்குள்ளே இந்த மைனஸை கொண்டு எடுத்தால் இங்கே ப்ளஸ் வந்துடும் இதுக்குள்ளே உங்களுக்கு வரப்போது 2p மைனஸ் 3ன்னு சொல்லி வரும் அதான் அங்கே இருக்குது அங்கே எடிஷனலாக ஒன்று இருக்குது அப்போ அதுதான் சொன்னால் நீங்கள் அதை அப்படியே பார்த்து எழுதுனீங்கன்னா சரின்னு சொல்லி சரியா அப்போ இதுதான் உங்களோட இந்த கேள்வி எனவும்ன்ற வகையில் காட்டியிருக்கேன் அப்போ அந்த ஈக்குவேஷனை காட்டிட்டேன் அதை தொடர்ந்து பாருங்கள் எனவும் அத்துடன் ஜிஎஃப்எக்ஸ் சமன் 0 வேறு வேறான மெய்மூலங்களை கொண்டிருப்பேன் அப்போ இந்த இருக்கிற ஜிஎஃப்எக்ஸ்ன்ற இந்த இருக்கிற சமன்பாடு வெவ்வேறான மெய்மூலங்களை கொண்டிருக்கணுமெண்டா நம்ம என்ன செய்வோம் வெளியே கொண்டிருப்பேன் பி ஆனது அப்படின்னு சொல்லி காட்டணும் ஓகே அப்போ வெவ்வேறான மெய்மூலங்களை கொண்டிருக்கணுமெண்டா நமக்கு தெரியும் கட்டாயம் இதில் டெல்டா 0 விட பெரிது ஆதல் வேண்டும் அப்போ டெல்டா வந்து 0 விட சின்னதாக இருந்தால் அது கற்பனை தீர்வுகளையும் பெரிதாக இருந்தால் பெரியது அல்லது சமனாக இருந்தால் மெய் தீர்வையும் கொண்டிருக்கும் சரிதானே அதே வெவ்வேறான மெய் தீர்வை வச்சிருக்கணும்னா 0 விட கட்டாயம் பெருசாக தான் இருக்கணும் சமனாக இருந்தால் ஒரே மாதிரியான மெய் தீர்வை வச்சுட்டு இருக்கும் சரிதானே அப்போ ஜிஎஃப்எக்ஸ் வெவ்வேறான மெய்த்தீர்வுகளை கொண்டிருக்க டெல்டா வந்து இப்படி ஆதல் வேண்டும் சரிதானே அப்போ டெல்டாவை பாருங்கள் அது என்ன பி வர்க்கம் மைனஸ் 4ac ஸோ இவர பி வர்க்கம்ன்றது 2p மைனஸ் 3 வர்க்கம் 2p மைனஸ் 3 வர்க்கம் மைனஸ் 4 தர ஏன்றது பாருங்கள் உங்களுக்கு பி வர்க்கம் மைனஸ் 1 முழுவதுண்ட வர்க்கம் பி மைனஸ் 1 முழுவதுண்ட வர்க்கம் ப்ளஸ் 1 இன்ட்டு சின்றது இங்கே 1 சீக்வல் டு சாரி இதுதான் உங்களோட பி வர்க்கம் மைனஸ் பிஎஸ்சி இதுலேருந்து 0 விட பெருசு ஸோ இதிலேருந்து நீங்கள் பினாலான ஒரு இருபடி சமன்பாடை உருவாக்குனீங்கன்னா கட்டாயம் அது இதை திருப்தி செய்ய மாதிரி அதாவது பி இன்ட்டு பி மைனஸ் 1/4 என்று மாற்றி வரும்னு நினைக்கிறேன் 0 மட்டும் வரும் அப்போ தான் நீங்கள் பி வந்து 0 விட பெருசும் பி வந்து 1/4 விட இப்படி சின்னதுன்னு சொல்லி எழுதுவீங்க இது இந்த இன்ஈக்குவலிட்டி ஐடியா வச்சு நான் சொல்கிறேன் இப்போ இது சம்டைம் நம்மளுக்கு அடியில் வரலாம் இது வந்து தான் வரும் அந்த ரிவர்ஸில் செய்கிற மாதிரி செய்யலாம் இந்த கேள்வி ரைட் ஸோ இதை தொடர்ந்து நம்ம இதை சுருக்க போனோம்னா உங்களுக்கு இதை இப்படி வருது போல் இப்படி ஷார்ட்டாக வருது போல் ஸோ இதில் நீங்கள் பிரக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா 4p² இதையும் பெருக்கி 2 பெருக்கினீங்கன்னா மைனஸ் 12p 6p தர 2 12p அங்கே ப்ளஸ் 9 திரும்ப மைனஸ் 4 தர இதில் விரிவாக்கம் வந்து p வர்க்கம் மைனஸ் 2p இதில் விரிவு ப்ளஸ் 1 அப்போ அதோட ஒன்றை கூட்டினா ப்ளஸ் 2 ஸோ பெறுதல்லது சமன் 0 இப்போ பாருங்கள் இந்த 4p² இந்த 4p² போயிடும் திரும்ப இங்கே உங்களுக்கு மைனஸ் 12p 9 மிச்சம் இங்கால ப்ளஸ் 2p மைனஸ் 2 மிச்சம் ஸோ இதிலேருந்து உங்களுக்கு p மைனஸ் 1/4 என்று சொல்லி வரும் ஓகே அது சுருக்குவோமே இதில் உங்களுக்கு மைனஸ் 10p அதே போல் இங்கால ப்ளஸ் 7 பெறுது 0 என்று சொல்லி வருது
14ன்னு வந்திருக்கணும் என்ன. ரைட், பிளே பாருங்க. இதில் இந்த 4ஆல் பி² தான் போயிருக்கும். 4ஆல் -2 வெட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு +8p. +8p, அதே போல் -4ஆல் இதை பெருக்கினீங்கன்னா -8. ஸோ 8 4 -4p. அப்புறம் இதில் +1ன்னு சொல்லி வரும். எனவே p வந்து பெரிது 1/4ன்னு சொல்லி வருது. சாரி, மைனஸ் தானே. ஸோ எழுத மாட்டேன் செஞ்சால் p சிறிது 1/4ன்னு சொல்லி வரும். ஸோ எனவே p வந்து 1/4 விட சிறிது. அதே போல் இங்கே வந்து உங்களுக்கு p வந்து கட்டாயம் ஒரு நேர்நிலை எண்ணாக இருந்திருக்கணும். ஸோ p வந்து 0 விட பெரிதாகவும் இருந்திருக்கும். அப்போ எனவே நம்ம p பெருமதி சொல்லலாம். p வந்து 0 விட பெரிது, p 1/4 விட சின்னது. அப்போ 0க்கும் 1/4க்கும் இடையில தான் இருந்திருக்க போகுது. ரைட், இப்போ அதை தொடர்ந்து என்ன கேட்குறாங்க பாருங்க. அதில் திரும்ப முதலாபாட் fx ஆனது பொருந்தும் மூலங்களை கொண்டு இருந்தால் மாத்திரம் gfx ஆனது பொருந்தும் மூலங்களை கொண்டு இருக்கும் என காட்டுக. fxன்றது ஓகே. அப்போ பாருங்க என்ன கேட்குறாங்கண்டா, fx ஆனது பொருந்தும் மூலங்களை கொண்டிருந்தால் மாத்திரம். அப்போ fxன்றது எது? fxன்றது இந்த இருக்கிற சமன்பாடு. இந்த இருக்கிற சமன்பாடு உங்களுக்கு பொருந்தும் மூலங்களை கொண்டிருக்கணும்டா அதில் பிரித்து காட்டி 0 ஆகணும். என்ன பொருந்தும் மூலம்ண்டா என்ன? பொருந்தும் மூலங்கள்ண்டா அந்த 2 மூலங்களும் சர்வசமன். 2 மூலங்களும் ஒன்று கொண்டு பொருத்தமானது. அதாவது ரெண்டும் சரியான மூலங்கள், சமனான மூலங்கள். அதாவது இப்போ fxக்கு பொருந்தும் மூலங்கள்ண்டா என்ன அர்த்தம்ண்டா, fxன மூலங்கள் என்ன ஆகலாம்? எல்ஃபாவும் பீட்டாவும். ஸோ எல்ஃபாவும் பீட்டாவும் சமன் என்று தானே அர்த்தம். அதில் 2 மூலங்களும் சமன். அதான் அந்த பாட் சொல்லுது. இல்லைச்சா? ஓகே சார். ஸோ முதலாவது பாட்டு என்ன சொல்லுதுண்டா, பொருந்தும் மூலங்கள் fxக்கு எனின் இந்த எல்ஃபாவும் பீட்டாவும் சமன். அப்போ யோசிச்சு பாருங்க, gfxக்கு பொருந்தும் மூலங்கள் வர வேண்டுமெனில் என்ன நடக்கணும்? அவருக்கு பொருந்தும் மூலங்கள் வரணும்னா அவர மூலங்கள் என்ன ஆகலாம்? 1 எல்ஃபா வர்க்கம் சக 1, 1 பீட்டா வர்க்கம் சக 1 தான் அவர மூலங்கள். இந்த இருக்கு, இந்த ரெண்டும் இப்படி ஒன்று கொண்டு சமனாதல் வேண்டும். சரியா? அப்போ இவங்க 2 பேரும் சமனாகணும்ண்டா இப்போ நீங்கள் குறுக்கு பெருக்கம் என்றாலும் செஞ்சு பாருங்க. என்ன வரப்போகுது? எல்ஃபா வர்க்கம் சக 1 = பீட்டா வர்க்கம் சக 1. இப்போ எல்ஃபா வர்க்கம் மைனஸ் பீட்டா வர்க்கம் வந்து 0 ஆகணும். ஸோ எல்ஃபா வர்க்கம் மைனஸ் பீட்டா வர்க்கம் 0 ஆக வேண்டும் எண்ணையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட சார்புற வர்க்கத்திலிருந்து இன்னொரு குறிப்பிட்ட சார்புற வர்க்கத்தை கழிக்கும் போது அது 0 ஆகணும்ண்டா கட்டாயம் என்ன செய்யணும்? இந்த எல்ஃபாவும் பீட்டாவும் சமனாதல் தான் வேணும். எல்ஃபாவும் பீட்டாவும் கட்டாயம் சமனாகணும். எல்ஃபாவும் பீட்டாவும் சமனாகணும்னா என்னது? fxக்கு பொருந்தும் மூலங்கள் இருக்கணும். இதான ஐடியானா இதான ஆன்சர். ஸோ இதுலேருந்து என்ன முடிவு? அவங்க கேட்ட கேள்வி தான் முடிவு. அப்போ fx ஆனது பொருந்தும் மூலங்களை கொண்டு இருந்தால் மாத்திரம்தான், ஏண்டா எல்ஃபாவும் பீட்டாவும் சமனானா மாத்திரம்தான் இந்த gfxக்கு பொருந்தும் மூலங்கள் இருக்கும் என்று சொல்லி எழுதி கொடுத்தீங்கண்டா சரி. அவ்வளோதான் இந்த இருக்கிற ஏ பார்ட் கேள்வி. பொருந்தும் மூலங்கள் ரைட். அப்போ அதில் வந்து பி பார்ட் கேள்வியை பாருங்கள். உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? p, qன்றது மெய் எண்கள். p, q வந்து ரியல் நம்பர்ஸாம். gfx = x கணம் சக px வர்க்கம் சக qx - 2 என கொள்வோம். x - 1 ஆனது gfxின் ஒரு காரணியாகவும்
ஜிஎஃப்எக்ஸினை எக்ஸ் மைனஸ் ரெண்டால் வகுக்கும் போது பெறப்படும் மீதி ஜிஎஃப்எக்ஸினை எக்ஸ் மைனஸ் ஒன்றால் வகுக்கப்படும் போது பெறப்படும் மீதியின் இருமடங்காகும் எனின் பிக்யூவின் இப்பெருமானங்களை காண்க. ஓகே, அது வரை செய்வோம். ஸோ உங்களுக்கு முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஜிஎஃப்எக்ஸ்ன்ற சார்பு எக்ஸ் கணம் சக பிஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் கியூஎக்ஸ் மைனஸ் 2 என்ற சார்பு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்றது அதுக்கு ஒரு காரணி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்றது அதுக்கு ஒரு காரணின்ற என்ன அர்த்தம், இந்த ஜிஎஃப்எக்ஸ் வந்து ஜிஎஃப்எக்ஸ்ன்ற பெருமதியை நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று தர ஒரு பைஎஃப்எக்ஸ் என்று டிரெக்டாக எழுதிடலாம். அங்கால ஒரு மீதி கூட்ட தேவையில்லை. காரணிண்டா அது இன்னொரு காரணியோட பெருக்கப்பட்டே அது ஜிஎஃப்எக்ஸை உருவாக்கிடும். அடுத்தது இதே ஜிஎஃப்எக்ஸை நீங்கள் எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 2 வகுக்கப்படும் போது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 வகுக்கப்படும் போது அது ஒரு பைஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி எடுங்க. அதோட இதில் ஒரு மீதி வரும். அதே போல் ஜிஎஃப்எக்ஸை நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கப்படும் போது ஒரு பிஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி எடுங்க. நீங்கள் பிக்யூஆர்னு போடலாம், அப்படி ஈஸியாக போடும். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் மைனஸ் 2 வகுக்கப்படும் போது பெறப்படும் மீதியானது ஜிஎஃப்எக்ஸினை. ஓகே, இதில் நான் நினைக்கிறேன் ஒரு கேள்வி பிழை இருக்குது. என்னடா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 தான் அதுக்கு ஒரு காரணின்ட்டாங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 திரும்ப வகுக்கம் போடும்போது அதில் மீதின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த கேள்வியில் சரியாக வரணும் எப்படின்டா. ஓகே, இந்த கேள்வியை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. சரியா? உங்களோட மார்க்கிங்கில் இதில் ப்ளஸ்ன்னு வரணும். சரியா? அப்போ இதில் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லி வரணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 தான் அதுக்கு ஒரு காரணி. அப்போ இங்கே தொடர்ந்து கவனிங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வகுக்கப்படும் பெறப்படும் மீதியானது ஜிஎஃப்எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கப்படும் பெறப்படும் மீதியின் இருமடங்கு. அப்போ இங்கே வர மீதி 6 இருந்தால் இங்கே வரப்போகிற மீதி அவர் 2 மடங்காக இருக்கும், 2R இருக்குது. இந்த மூண்டையும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மூண்டையும் சொல்லி போட்டு பிஏயும் கியூவையும் காணட்டாம். பிஏயும் கியூவையும் காணட்டாம். அப்போ நான் இதை வந்து முதலாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இதை மூன்றாவது ஈக்குவேஷன் என்று எடுத்தேன்டா. இப்போ இதில் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் 3 தெரியாத கணியங்கள் இருக்குது. என்னென்னலாம் பாருங்கள், பி இருக்குது, கியூ இருக்குது, ஆர் இருக்குண்ணா. இங்கே பிக்யூவை ஆல்ரெடி பயன்படுத்தினதால் இதில் பிக்யூஆர்னு போடாமல் ஏபிசின்னு போடுவோம். சரி, இது நமக்கு தேவையில்லை. மற்றபடி நமக்கு பிக்யூஆர் 3 தெரியாத கணியங்கள் இருக்குது. அதே போல் இந்த 3 சமன்பாடுகள் இருக்குது. அப்போ இதை தீர்த்தா நமக்கு ஆன்சர். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த முதலாவது சமன்பாட்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 சொல்லி பிரதிக்கிறேன். -1 பிரதிட்டா இதில் -1 பிரதிட்டிங்கன்னா இதில் -1, அங்கால ப்ளஸ் பி, அடுத்தது -q -2 ஈக்குவல் டு இது எவ்வளோ 0 ஆகிரும். ஸோ பி மைனஸ் கியூ சமன் இது ரெண்டையும் கூட்டி இங்கே எடுத்தீங்கன்னா +3 சொல்லி வரும். அதே போல் ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸ் சமன் 2ன்னு சொல்லி பிரதிட்டேன்டா இதில் 2 பிரதிட்டிங்கன்னா 8 + 4p ப்ளஸ் 2q -2 ஈக்குவல் டு உங்களுக்கு 2Rன்னு சொல்லி வரும். ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 6. அப்போ எல்லாத்தையும் 2ஆல் சுருக்கி விட்டிங்கன்னா இங்கே 3 சக 2p சக q ஈக்குவல் டு Rன்னு சொல்லி வரும். ஸோ 2p + q இஸ் ஈக்குவல் டு R - 3ன்னு சொல்லி எழுதலாம். சரிதானே? இது இருக்கட்டும். அதே போல் மூன்றாவது ஈக்குவேஷனில் நான் எக்ஸுக்கு 1ன்னு சொல்லி பிரதிட்டேன்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 1 சக பி சக q -2 இஸ் ஈக்குவல் டு Rன்னு சொல்லி வரும். ஸோ p + q இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டி அங்கே எடுத்தீங்கண்டா R + 1ன்னு சொல்லி வரும். R + 1. ஸோ இது வந்து என்ன 4வது சமன்பாடு, இது வந்து 5வது சமன்பாடு, இது வந்து 6வது சமன்பாடு. இப்போ இதில் 3 சரியாக நீங்கள் 3ஐயும் காணுவோம். ஸோ பாருங்கள், இதில் 5ஆவதுலேருந்து நான் 6ஆவதை கழிச்சு விட்டேன்னா 6 போயிடும். ஸோ
5லேருந்து 6 போனால் 2Pலேருந்து P போனால் P Qலேருந்து Q போயிடும், Rலேருந்து Rயும் போயிடும். அப்போ அங்கே டிரெக்டாக உங்களுக்கு Pக்கு ஆன்சர் வரப்போகுது. Pன்ற ஆன்சர் -3லேருந்து 1 போனால் அது -4. அப்போ Pன்ற பெருமதி -4 கொண்டு வந்து 4வதுல பிரதிக்கிட்டிங்கன்னா P வந்து -4ன்னு சொல்லி சொன்னால் Qன்ற பெருமதி உங்களுக்கு -7ன்னு சொல்லி வரும். இதில் -4 Q அங்கால அனுப்பிட்டு இதை எடுத்திங்கன்னா கழிப்படும் -7. அப்போ அதை கொண்டு வந்து 6வது ஈக்குவேஷனில் கொண்டு வந்து பிரதிக்கிட்டிங்கன்னா -7 -4 -11 is equal to R plus 1. ஸோ ஆறுன்ற பெருமதி -12 சொல்லி கிடைக்கும். ரைட். அப்போ அதை தொடர்ந்து என்ன போகுது, இப்போ பெருமானங்களை கண்டுட்டோம். அதுக்கப்புறம் எஃப்எஃப்எக்ஸினை x+2ஆல் வகுக்கப்படும் போது ஈவு ஜிஎஃப்எக்ஸ் ஆகவும் மீதி 5 மாயின் எஃப்எஃப்எக்ஸினை காண்க. இப்போ கேள்வி என்னென்னா, எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஒரு புது சார்பு சொல்கிறாங்க, சரிதானே? எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பை நீங்கள் x+2ஆல் வகுக்கப்படும் போது ஈவு ஜிஎஃப்எக்ஸ்ன்றே சொல்லிட்டாங்க. ஈவு ஜிஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் மீதி 5ன்னு சொல்லிட்டாங்க. மீதி 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் இந்த PQRலாம் கண்டுட்டீங்க, ஆர்மையாக தேவையில்லை, சரிதானே? அதை வச்சுக்கொண்டு நம்ம ஜிஎஃப்எக்ஸை நமக்கு தெரியும். ஜிஎஃப்எக்ஸ்ன்றது யார்? எக்ஸுன்ற கணம் ப்ளஸ் பின்றது 4, ஸோ -4x வர்க்கம். கியூன்றது -7, ஸோ -7x -2. இதான் ஜிஎஃப்எக்ஸ்ன்ற சார்பு. அப்போ நமக்கு இங்கே ஜிஎஃப்எக்ஸ் தெரியும். அதே போல் x+2ஆல் வகுக்கப்படும் போது ஈவு ஜிஎஃப்எக்ஸ், அதே போல் மீதி 5. அப்போ இந்த இவ்வளோ சார்பும் தெரியும். அதை வச்சுக்கொண்டு எஃப்எஃப்எக்ஸை காணலாம். அப்போ சும்மா வெறுமனே அவங்க ஒரு மீதி தேற்றத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு ஈக்குவேஷனை சரியாக எழுத தெரிஞ்சால் அந்த சார்பை கேட்குறாங்க, அவ்வளோதான். சிம்பிள் கேள்வி. ஸோ இதில் உங்களுக்கு என்ன, இங்கே x+2 இருக்குது. ஜிஎஃப்எக்ஸ்ன்றது இந்த இருக்கிற x கணம் -4x வர்க்கம் -7x ப்ளஸ் -2 ப்ளஸ் அங்கால 5. ஸோ நல்லா யோசிச்சிங்கண்டா, எக்ஸால் பெருக்கப்பட்டு போயிடும் எல்லாமே, திரும்ப 2ஆல் பெருக்கப்பட்டு போகும். ஸோ எக்ஸால் பெருக்குனீங்கண்டா உங்களுக்கு எக்ஸுண்ட 4ஆம் படி -4x, 3ஆம் படி -7x வர்க்கம் -2x, திரும்ப 2ஆல் பெருக்குனீங்கண்டா 2x கணம் -8x வர்க்கம் -14x -4 ப்ளஸ் 5. ஸோ எக்ஸ்ட்ரா 4 எங்கேயும் இருக்கா? இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரா 4 மட்டும். 3ஆம் படி இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ இது -4, இது +2. ஸோ உங்களுக்கு வரப்போகிறது +2, சாரி -2 எக்ஸ்ட்ரா கணம். வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா 7x வர்க்கம், இங்கே 8x வர்க்கம், 2 மைனஸ், ஸோ கூட்டுப்பட்டும். ஸோ -15 எக்ஸ்ட்ரா வர்க்கம், இது -2x, இங்கே -14x, எனவே -16x, திரும்ப இங்கே -4 ப்ளஸ் 5, ஸோ +1. அவ்வளோத்தையும் எழுதியாச்சு. இதுதான் நம்ம காண வேண்டிய எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பு. ஸோ அடுத்ததாக நான் வந்து உங்களுக்கு 12வதுல ஒரு வகையீட்டு கேள்வி ஒன்று போட்டிருந்தது. ஸோ அதில் என்ன கேட்குறேன் பாருங்கள், எக்ஸ் வந்து 2க்கு சமன் இல்லாத சந்தர்ப்பத்தில் எஃப்எஃப்எக்ஸ் வந்து x+1/x -2 முழுவதுன்ற வர்க்கம். இந்த 2க்கு சமன்ண்டா அது முடிவிலேயே ஆடிடும். அப்போ நிலைக்குத்தானு கோடு x = 2. சிம்பிள். ஆனால் அதெல்லாம் எழுதி காட்டணும், சரியா? எனக்குள்ளும் அப்போ ஒரு எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பு அவங்க தந்துட்டாங்க. ஸோ இங்கே x = x not equal to -2க்கு f'(x) வந்து அப்படின்னு சொல்லியும் f'(x) வந்து இப்படின்னு சொல்லியும் காட்டணும். ஸோ 2 வகையீடு அதை செஞ்சோம்னா சரி. ஸோ நான் இங்கே சுருக்கி காட்டலை, உங்களுக்கு முதலாவது ஸ்டெப்பை மட்டும் போட்டுவிட்டு ஆன்சரை போடுறேன். சுருக்குன்னு அந்த ஆன்சர் வரும், சரியா? ஸோ உங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பு என்ன தந்து கிடக்கு, x+1க்கு கீழே x -2 முழுவதுன்ற வர்க்கம். ஸோ யூக்கு கீழே v ஃபார்மாட் எப்படி வகையிடுவோம், f'(x)ன்றது முதல்ல கீழே உள்ள சார்பு அப்படியே வச்சுக்கொள்ளும், x -2 முழுவதுன்ற வர்க்கத்தை அப்படியே வச்சுக்கொண்டு மேலே உள்ள சார்பு வாங்கிட்டீங்கன்னா அது 1. திரும்ப மைனஸ் கீழே மேலே உள்ள சார்பு அப்படியே வச்சுக்கொண்டு x+1 அப்படியே வச்சுக்கொண்டு கீழே உள்ளதை வகையிட்டீங்கன்னா முதல்ல அடுக்க குறைக்கணும். ஸோ 2 தர x2 முழுவதுன்ற ஒரு ஆம்படி, திரும்ப உள்ளே போய் வகையிட்டீங்கன்னா 1. அதுக்கு கீழே இவர வர்க்கம், அப்போ இவர வர்க்கம்னா அது 4ஆம் படி. அப்போ பாருங்கள், இதில் ஒரு x -2, இதில் ஒரு தடவை வெட்டலாம், இதில் ஒரு தடவை வெட்டலாம். ஸோ இதில் 3 முரண்டு மிஞ்சும். அப்போ அதான் கீழே 3 முரண்டு மிஞ்சுது,
திரும்ப இதில் ஒரு தடவை விட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ மட்டும், இதில் 2 தடவை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ அதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு சொல்லி வந்துருக்கு. அதால தான் அவங்க அப்படி காட்ட சொல்லினது இப்படி வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் டூ உங்களுக்கு வந்து கணம் தான் எஃப் டேஷ் எக்ஸ். அதே போல் எஃப் டபுள் டேஷ் எக்ஸை நம்ம எப்படி காணுவோம்? எஃப் டபுள் டேஷ் எக்ஸை காண்றதுக்கு திரும்ப இந்த எஃப் டேஷ் எக்ஸை திரும்ப நம்ம என்ன செய்வோம்? வகையிடுவோம். ஸோ எஃப் டேஷ் எக்ஸை வகைட்டிங்கன்னா எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் வரும். அதுக்கு என்ன செய்வோம்? இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கொண்டு நம்ம கீழே உள்ளதை அப்படியே வச்சுக்கொண்டு எக்ஸ் மைனஸ் டூ முதல்ல கணத்தை வச்சுக்கொண்டு மேலே உள்ளதை வகைட்டிங்கன்னா 1 மைனஸ் மேலே உள்ளதை வச்சுக்கொண்டு எக்ஸ் ப்ளஸ் 4 வச்சுக்கொண்டு கீழே உள்ளதை வகைட்டிங்கன்னா 3 தர எக்ஸ் மைனஸ் டூ முதல்ல வர்க்கம் இன்று உள்ளே போய் வகைட்டிங்கன்னா 1 கீழே எக்ஸ் மைனஸ் 2 முதல்ல கணத்தை வகைட்டிங்கன்னா 6ஆம் படி. இப்போ பாருங்கள் இதில் 2ஆம் படியை வெட்டலாம். அப்போ இதில் 4ஆம் படி வரும், இதில் 2 படி போனால் ஒரு படி மிஞ்சும். அதால தான் இங்கே 4ஆம் படி வந்து அப்படி சிம்பிளாக ஈஸியாக யோசிச்சுட்டு போனீங்கன்னா சரி. ஸோ மேலே உள்ளதை எப்படின்னு சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மைனஸ் எல்லாம் உள்ளுக்கு போட்டு பெருக்க 2 தர எக்ஸ் ப்ளஸ் 7ன்னு சொல்லி வரும். அதுதான் நாங்கள் காட்ட சொல்லியிருக்கான். இப்போ உங்களுக்கு மேலே சரியாக நம்பிக்கை இருந்தால் பாஸ் பேப்பர்லேயும் கேள்விகள் பிள்ளையாக போட மாட்டாங்க. சம்டைம் இதில் அந்த ஆன்சர் பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் பாஸ் பேப்பரில் எப்படியும் பிள்ளையாக போட மாட்டாங்க. அதில் நீங்கள் இந்த ஸ்டெப்பும் கூட சரின்னு நினச்சிங்கன்னா அதை போட்டுட்டு டிரெக்டாக ஆன்சர் அடிங்க, சுருக்கல்ல கூட மினக்கடாம. ஸோ இப்போ பாருங்கள், அதை தொடர்ந்து என்ன கேட்குறோம்? எனவும் காட்டியாச்சு. இப்போ எஃப் டேஷ் எக்ஸ் எஃப் டபுள் எக்ஸ் என்பனை முறையே எஃப்எஃப்எக்ஸின் முதலாம் 2ஆம் பிரதிகள் ஆகும். அதை செஞ்சாச்சு. அணுகுகோடுகள் திருமட்புள்ளி விபத்தி புள்ளி ஆகியவற்றை காட்டி வைசமன் எஃப்எஃப்எக்ஸின் பாரம்பரியான பறவை வரையட்டான். அவ்வளோதான். ஸோ நான் முதல்ல அச்சை வெட்டும் புள்ளிகளை காண்றேன். இதெல்லாம் பெரிய வேலைன்னு நினைக்காதீங்க தம்பி. இந்த அச்சை வெட்டும் புள்ளிகளாம் காண்றது சின்ன வேலை. முதல்ல எஃப்எஃப் பூஜ்ஜியத்தை பார்க்குறேன்டா எக்ஸமன் 0 மறைக்கக்குள்ளே வைர பெருமதி பார்க்குறேன். அது 1 கிலோ மைனஸ் 2 வரைக்கும். அப்போ 1 கிலோ 4 வருது. அப்போ 0,1 கிலோ 4 ஒரு புள்ளியில் அச்சை வெட்ட போகுது. அதே போல் எஃப்எஃப்எக்ஸ் எப்போ 0க்கு சமன்னு பார்க்குறேன். y சமன் 0 மறைக்கக்குள்ளே எக்ஸ்ரே பெருமதியை பார்த்தேன்டா எக்ஸ்ரே பெருமதி -1 வருது. ஸோ -1,0 ஒரு புள்ளியிலையும் அந்த அச்சு அது வெட்டுது. அவ்வளோதான், வேலை முடிச்சு. அடுத்தது அணுகுகோடுகள் பார்க்க வந்தேன்டா. இந்த அச்சை வெட்டும் புள்ளியில் நான் காண்றது காரணம் நான் அந்த கிராஃபை ஈஸியாக வரைகிறதுக்காக, சரியா எங்கெங்கே வெட்டுதுன்னு பார்க்குறதுக்கு. சரியா அதில் நிலைக்குத்து அச்சு பார்த்தேன்டா. நிலைக்குத்து அணுகுகோடு பார்த்தேன்டா. நிலைக்குத்து அணுகுகோடுனா y முடிவிலி ஆகணும். ஸோ y முடிவிலி ஆகணும்டா இதுக்கு கீழே எஃப்எஃப்எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் ஓ மைனஸ் முடிவிலி ஆகணும். ஸோ எஃப்எஃப்எக்ஸ்ன்ற சார்பில் கீழே உள்ள ஆள் என்ன செய்யணும்? 0 ஆகணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அந்த டைமில் 0 ஆகணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் அந்த நிலைக்குத்து அணுகுகோடு. சரியா? அதே போல் அடுத்ததாக கிடை அணுகுகோடு பார்த்தேன்டா. கிடை அணுகுகோடு எப்படி பார்ப்போம் நம்ம? கிடை அணுகுகோடுண்டா உங்களுக்கு தெரியும், எஃப்எஃப்எக்ஸில் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் ஓ மைனஸ் முடிவில். ஸோ எஃப்எஃப்எக்ஸ்ன்றது மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அதில் எக்ஸை கொமன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 + 1/x. கீழே ஒரு எக்ஸை கொமன் எடுத்திங்கன்னா அது எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி வெளியே வரும். ஸோ எக்ஸை மட்டும் கொமன் எடுத்திங்கன்னா அது 1 - 2/x முழுதில் வர்க்கம். இதுக்கு நீங்கள் இதையும் பெட்டிங்கண்டா. இப்போ பாருங்கள், 1க்கு கீழே முடிவிலி. அப்போ முடிவிலியை கொண்டு வந்து பிரதினா 1க்கு கீழே முடிவிலி. அப்போ என்ன வேதனை பெறுமதி 0. அப்போ கிடை அணுகோடு 0 தான் கிடை அணுகுகோடு. இப்போ இந்த இவ்வளோத்தையும் கண்டுருவோம். அதுக்கு பிறகு காணப்போகிறேன்னா என்ன? திரும்பட் புள்ளி. அப்போ திரும்பட் புள்ளிகள். ஸோ திரும்பட் புள்ளிகள் எப்படி காணுவோம்? எஃப் டேஷ் எக்ஸை 0க்கு சமப்படுத்தி காணுவோம். அப்போ எஃப் டேஷ் எக்ஸ் 0க்கு சமன்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 ஆகத்தான் திரும்பட் புள்ளி கிடைக்கும். அப்போ அதில் ஆள்கூறு காணணுன்றதால எஃப்எஃப் -4 நான் காணணும். அப்போ எஃப்எஃப் -4 போட்டுனுண்டா அது -3க்கு கீழே -6 வர்க்கம். அப்போ -6 வர்க்கம்ன்றது உங்களுக்கு 3க்கு கீழே 36. ஸோ -1க்கு கீழே 12 சொல்லி வரும். ஸோ திரும்பட் புள்ளி ஒன்று நான் கண்டிருக்கேன். -4, -1க்கு கீழே 12. ஸோ திரும்பட் புள்ளி 1 வருது. அதே பிறகு விபத்தி புள்ளி காணுவோம். ஸோ விபத்தி புள்ளி எப்படி காணுவோம்?
புள்ளிகள் காணுவோம் ரெண்டாம் வகையீடு பூஜ்ஜியமாக கொள்ள. ஸோ எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 7 வந்து பூஜ்ஜியம் ஆகணும். ஸோ எக்ஸிட பெறுமதி -7 ஆகும். ஸோ எக்ஸிட பெறுமதி -7. ஸோ ஆழ்வுரை காண்றதுக்கு எஃப் ஆஃப் -7 நான் காணணும். ஸோ எஃப் ஆஃப் -7ண்டா அது -6க்கு கீழே -9 வரைக்கும். ஸோ -6க்கு கீழே 81 வரும். ஸோ இதை 3ஆல் வெட்டினீங்கண்டா 6ஆலே வெட்டலாமா? இல்லை 3ஆல் வெட்டினீங்கண்டா இதில் 2 முறை, இதில் 27 முறை. அப்போ -2க்கு கீழே 27 வரும். அப்போ அந்த ஆள்கூறு உங்களுக்கு -7, -2க்கு கீழே 27. இது -1க்கு கீழே 12 விட சின்ன பெறுமதி. அதை அதை மட்டும் யோசிச்சா சரி, அதை விட சின்னதாக பெருசாண்டு அது நம்ம எப்படியும் வரையும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அந்த அதுக்குள்ளே அவ்வளோ ஆராய தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேவையான எல்லா புள்ளிகளையும் கண்டோம் சரியா? அப்போ இதில் நம்ம இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? சார்ட் ஒன்று அடிக்கணும். அதே போல் சார்ட் அடிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இதில் நமக்கு இந்த வகையிட்ட பெறுமதியில் கீழே ஒற்றையன் மடங்கில் இந்த நிலைக்குத்தான கோட்டில் ஒற்றையன் மடங்கில் வந்து அது கட்டாயம் பங்களிப்பு செலுத்தும். ஆனால் இங்கே ரெட்டையனில் வந்ததால் விபத்தியில் அது பங்களிப்பு செலுத்தாது. அதால் நம்ம இந்த வகையிட்ட பெறுமதியை வச்சு கொண்டு பார்க்கும்போது இந்த எக்ஸாமன் ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நான் இந்த சார்ட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த சார்ட்டில் பார்க்க போகிறேன் என்னென்ன புள்ளிகள்லாம் பாருங்கள். நிலைக்குத்தணுகோடு 2, அதே போல் இந்த திரும்பட் புள்ளி -4, அதே போல் இந்த விபத்தி புள்ளி -7. ஸோ ஆர்டர் படுத்தினோம்னா எதிர்த்திசையில் வரும் சரி தானே? இந்த இவ்வளோத்தையும் பார்க்கணும். அச்சை வெட்டும் புள்ளிகள்லாம் தேவையில்லை. ஸோ மைனஸ் முடிவிலியிலிருந்து எக்ஸ்ர பெறுமதி -7 வர, திரும்ப -7லேருந்து எக்ஸ்ர பெறுமதி -4 வர, திரும்ப -4லேருந்து எக்ஸ்ர பெறுமதி 2 வர, திரும்ப 2லேருந்து எக்ஸ்ர பெறுமதி ப்ளஸ் முடிவிலி வர இப்படி போகுது இப்படி சொல்லி இந்த இவ்வளோத்துக்கும் பார்த்தா சரி. ஸோ இந்த இவ்வளோ பெறுமதிக்கும் எஃப் டேஷ் எக்ஸ் என்ன மாதிரி தொழிற்படுது, எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் என்ன மாதிரி தொழிற்படுது, அப்போ எஃப்எஃப்எக்ஸ் என்ன மாதிரி தொழிற்படும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ -7 விட சின்ன பெறுமதியை கொண்டு வந்து இதில் பிரதியிட்டிங்கண்டா, அதாவது இதில் எஃப் டேஷ் எக்ஸில் தாக்கம் செலுத்த போகிறது இந்த திரும்புட்புள்ளி -4 மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குமே அதே பெறுமதி தான் வரும் அதில். அப்படி யோசிச்சிங்கண்டா சரி சரிதானே? ரைட். ஸோ இதில் கொண்டு வந்து நீங்கள் -7 விடையோ -4 விடையோ சின்ன பெறுமதியை கொண்டு வந்தீங்கன்னா இதில் மேலே மைனஸ் கீழே மைனஸ். ஸோ -× ப்ளஸ் முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ எனவே டோட்டலாக மைனஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. திரும்ப -4 பெருசு போட்டிங்கன்னா மேலே ப்ளஸ் ஆயிரும், கீழே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. 2 விட சின்னது -4 பெருசு, பூஜ்ஜியத்தை போட்டு பாருங்கள். ஸோ கீழே மைனஸ் மேலே ப்ளஸ், ஸோ டோட்டலாக ப்ளஸ் ஆயிரும். ஆனால் திரும்ப 2 விட பெருசையும் போடும்போது கீழேயும் ப்ளஸ் மேலேயும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ முன்னுக்குள்ள மைனஸோட பெருக்கப்பட்டாது திரும்ப மைனஸ் ஆயிரும். ஆனால் இது வந்து ஒரு திரும்பட் புள்ளி இல்லை. ஏனெண்டா அந்த 2 அரைக்கும் போது அது என்ன செஞ்சிருக்கும்? இப்படி முடிவிலியே நாடிருக்கும். அப்போ முடிவிலி புள்ளியில் திரும்புறதால நமக்கு அது ஒரு திரும்பட் புள்ளியில் கிடைக்கல என்றதான் அதில் கன்செப்ட். அப்போ கிராஃபுக்கு என்ன நடந்திருக்கும் பாருங்கள். கிராஃப் குறைவடைஞ்சு அப்புறம் -4 புள்ளியில் திரும்பி அப்போ இது வந்து ஒரு இழிவு புள்ளி -4 சரி தானே? குறைஞ்சி கூடுது. அப்போ எனவே திரும்ப அதிகரித்து திரும்ப குறைஞ்சிருக்கும். ஆனால் இதில் நம்ம எக்ஸாக்டாக ஒரு இழிவு புள்ளியை சொல்லலை. ஏன்னா 2ன்றது நிலைக்குத்தான கோல். அதே போல் டபுள் டேஷ் எக்ஸை பாருங்கள். அதில் இந்த -2 தாக்கம் செலுத்தாது, எக்ஸமன் 2 தாக்கம் செலுத்தாது. ஏன்னா 4ஆம் படி அதே எக்ஸமன் x + 7 தான் நாங்கள் காரணம். அப்போ இந்த -7 விட சின்னது போட்டால் இது மைனஸ், மற்ற எல்லா இடத்துலையும் அது ப்ளஸ் தாண்டிக்கும், கூட யோசிக்க தேவையில்லை. அப்போ மற்ற எல்லா இடத்தையும் ப்ளஸ்ன்றா இதுக்கு அர்த்தம் என்ன? மைனஸ் அறிக்கைக்குள்ளே அது கீழ் குவிவு, ப்ளஸ் அறிக்கைக்குள்ளே அது மேல் குவிவு. இவ்வளோ தான் நம்மளோட சார்ட். இப்போ இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளோட கிராஃபை வரைய போகிறோம். ஸோ அச்சுக்கள் எடுத்தீங்கன்னா இது y அச்சு, அடுத்ததா இது x அச்சு. ஸோ x = -7 ஒரு பெறுமதி இருக்குது. ஸோ இதுதான் அந்த -7ன்னு சொல்லிவிடுங்க.
சரியா? அதே போல் நிலைக்குத்தானு கூட எக்ஸாமன் 2ல் ஒன்று இருக்குது. இது 2ன்னு எடுத்தோம்னா இது ஒரு நிலைக்குத்தானு கோடு. அடுத்தது 0 தான் கிடை அணுகுக்கூட. அப்போ முடிவிலியிலிருந்து 0க்குள்ளால் அப்புறம் நாடும் போதும் 0க்குள்ளால் போகணும் அங்கால முடிவுக்கு போகும்போது. ஸோ திருமட்புள்ளிகளை பாருங்கள், நமக்கு வருது -4, -1/12. அப்போ -4ன்றது கிட்டத்தட்ட ஒரு இங்கே இருக்கும்டா. 1/12ன்றது ஓகே இங்கே இருக்கும். பைக்கு கொஞ்சம் பெருசாக எடுப்போம். ஸோ இது வந்து இழிவாக வரப்போகுது. ஸோ இது -4, 1/12 மைனஸ். சரியா? அடுத்த புள்ளி பாருங்கள், விபத்தி புள்ளி -7, ஸோ -7, நான் ஏன் -7 அப்படி குறித்தேன்? -7 அப்படி குறிச்சிருக்க தேவையில்லை. நிலைக்குத்தான ஓடலே. ஓகே, -7, -7, -2/27. -2/27ன்றது இதை விட கொஞ்சம் மேலே. அப்போ கொஞ்சம் மேலே இங்கே இருந்திருக்கும். அப்போ இது வந்து -7, -2/27 என்ற புள்ளி. அதே போல் அச்சு எங்கெங்கெல்லாம் வெட்டும்னு இருக்கா பாருங்க. அச்சு எங்கெல்லாம் வெட்டும்ண்டா உங்களுக்கு 0,1/4 0,1/4 கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல வெட்டிருக்கும். அடுத்தது -1, இது -4 -1,0. அப்போ இந்த இடத்துல அதாவது இப்படி வந்து இப்படி தானே போகுது, அது முடியலையே நாடி போகுது. அதால் அங்கங்கே வெட்டுது, அவ்வளோதான். இது வந்து 0,1/4. அடுத்தது இது வந்து -1,0. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கிராஃப் முதல்ல இந்த 0லேருந்து வரணும். அதே போல் குறைஞ்சி கொண்டு வரணும் கீழ் வரைப்பா. கீழ் வரைப்பா குறைஞ்சி கொண்டு வரணும். எங்கே வர இந்த -7 வர. அப்போ -7 வர குறைஞ்சி கொண்டு வந்து திரும்ப -7லேருந்து மேல் வரைப்பாக மாறுது. ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்து திரும்ப இங்கேருந்து இப்படி இப்படி திரும்பணும் என்ன. அப்போ தான் அது உங்களுக்கு சரியான மேல் வரைப்பாக மாறும். அதுக்கப்புறம் மேல் வரைப்பு இங்கேருந்து அதிகரித்து இதுக்குள்ளால் போய் இனிமே ஃபுல்லாகவே அதிகரிப்பு தான். இதுக்குள்ளால் இப்படியே முடிவிலேயே நாடி போகுது. திரும்ப இதுக்காங்கால என்ன செய்யணும்? கிராஃப் குறைவடையணும், ஆனால் மேல் வரைப்பாவே. அப்போ கிராஃப் குறைவடைஞ்சு அதே போல் 0 போகும் முடிவிலேயே நாடும்போது. ஸோ இது ஃபுல்லாக மேல் வரைப்பு, இதுவும் மேல் வரைப்பு, இதுவும் மேல் வரைப்பு, இதுலேருந்து மேல் வரைப்பு -7லேருந்து இதுக்குள்ள மட்டும் கீழ் வரைப்பு. அதில் தொடலி மேலே வரும், இதில் தொடலி கீழே வரும். ஸோ இவ்வளோ தான் அவங்க கேட்ட இந்த f(x) = x + 1 அதுக்கு கீழே x - 2 முழுதின வர்க்கத்தின் வரைவு. இதை வரைஞ்சிங்கன்னா இந்த வகை டேஸைக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். அப்போ அதில் பி பாட்டை பாருங்கள். அதில் பி பாட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே இழிவு உயர்வு வரப்போகுது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணி ஏபிசியில் ஏபிசி 90 பாகை, அதான அதில் பேர் செங்கோண முக்கோணி. சரிதான், 90 பாகை ஆகும். அதில் எந்த கோணம் 90ன்னு சொல்கிறான். செம்பக்கம் ஏசி மீது உள்ள ஒரு புள்ளி பி ஆகும். பியிலிருந்து பக்கங்கள் ஏபிசிக்கு பிசிக்கு செங்குத்து தூரங்கள் முறையே 27 சென்டிமீட்டர் 64 சென்டிமீட்டர் படத்தில் உள்ளது அப்படியே சொல்கிறாங்க ஆகும். கோணம் சிஏபி வந்து டீட்டா எனின் செம்பக்கம் ஏசியின் நீளத்தை டீட்டாவின் சார்பில் காண்க. இதிலிருந்து டீட்டா = tan 1 3/4 ஆகும் போது ஏசி இழிவென காட்டி ஏசியின் நீளத்தை காண்க. அப்போ நம்ம டீட்டா சார்பில் இங்கே இந்த ஏசியின் நீளத்தை எழுதும். ஸோ யோசிங்க, இந்த இருக்கிறது ஒரு தனியை இப்போ ஒரு செம்பக்க முக்கோணி ஆயிரும், இந்த இருக்கிறது ஒரு தனியை செம்பக்க முக்கோணி ஆயிரும். அவ்வளோதான். இதில் இது டீட்டாண்டா இதுவும் டீட்டா தான். ஏனெண்டா இது ரெண்டும் சமாந்தர கோடுகள் ஒரு நேர்கோடை பிரிக்குது. ஸோ எஃப் ஷேப் இல்லை, சாரி அது ரெண்டும் இல்லை, இது ரெண்டும் சமாந்தர கோடுகள். ஸோ இந்த நேர்கோடை பிரிக்கிறதால எஃப் ஷேப்பில் கொரஸ்பாண்டிங் ஏங்கல்ன்றதால அது ரெண்டும் சர்வசமனான கோணங்கள். ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த இருக்கிற செம்பக்க முக்கோணியில் இது 27ண்டா இந்த இருக்கிற பக்கத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த இருக்கிற பக்கம் இந்த ஏபின்ற பக்கத்தில் சைன் டீட்டா தான், ஏபின்ற பக்கத்தில் சைன் டீட்டா தான் அந்த 27 சென்டிமீட்டர். இந்த இருக்கிற பக்கத்து செம்பக்கத்தை இந்த கோணத்துக்கு எதிர் திசையில் உடைச்சிங்கன்னா சைன் டீட்டா அதான் 27 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து நீங்கள் சொல்லலாம் ஏபின்ற பெருமதி 27க்கு கீழே சைன் டீட்டான்னு சொல்லி.
அதே போல் இந்த செம்பக்கத்தில் யோசிப்பாருங்க, இந்த பிசியின் பெறுமதி பிசியின் கொஸ்டீட்டான பெறுமதி தான் அந்த 64 சென்டிமீட்டருக்கு சமன். ஸோ இதுலேருந்து சொல்லலாம் பிசியின் பெறுமதி 64 கீழே கொஸ்டீட்டான்னு சொல்லி. ஸோ இதிலிருந்து ஏசியின் நீளத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏசியின் நீளம் ஏபி ப்ளஸ் பிசின்னு சொல்லலாம். அப்போ 27க்கு கீழே சைன் டீட்டா ப்ளஸ் 64க்கு கீழே கொஸ்டீட்டா. இதுதான் ஏசியின் நீளத்தை டீட்டா சார்பில் கண்டிருக்கும். அப்போ இதை நீங்கள் வேண்டாலும் மேலெடுத்து சொல்லலாம். இது 27 கொசெக் டீட்டா ப்ளஸ் 64 செக் டீட்டான்னு சொல்லி. சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏசியின் லென்த், இந்த ஏசியின் நீளம் வந்து டீட்டா சார்பில் தெரியும். ஸோ டீட்டா மாற 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 டீட்டா பெரிய பெருமதிண்டா யோசிச்சு பாருங்கள், இப்படி இருந்திருக்கும் அந்த முக்கோணி. சரியா? அதை விட சின்ன அதாவது இந்த இருக்கிற செவ்வகம் வந்து மாற போகிறது இல்லை. சரியா? அதுக்கேற்ற மாதிரி இந்த பியிலையும் ஏசியும் வந்து பி இங்கே இருக்க போகுது, ஏயும் சியும் மேலே கீழே, இங்காலையும் இங்கால போனால் சி இங்கால வரும். அப்படி மாறி மாறி இந்த ஏசியின் நீளம் மாற்றக்கூடிய மாதிரி இருக்க போகுது. டீட்டாவை மாற்ற டீட்டா மாற மாற அப்போ இங்கே டீட்டா தான் என்ன சாரா மாறி, டீட்டாவை மாற்ற ஏசி வந்து மாறிக்கொண்டு இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? ஏசின்ற சார்பை டீட்டா குறித்து வகையிடத்தான், ஏசின்ற நீளத்தை டீட்டா குறித்து வகையிடத்தான் உங்களுக்கு இந்த ஏசிக்கு டீட்டாவிலான மாற்றம் வரப்போகுது. ஸோ அந்த மாற்றத்தை நம்ம பூஜ்ஜியத்தை சமப்படுத்தும் போது தான் உயர்வு அல்லது இழிவு கிடைக்கும். ஸோ அந்த இழிவை காணும்போது நமக்கு என்ன வரும்? அந்த இழிவை கண்டிங்கண்டா உங்களுக்கு இந்த tan இன்வெர்ஸ் 3/4 சொல்லி வரப்போகுது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏசின்ற பெறுமதி என்ன? 27 கொசெக் டீட்டா ப்ளஸ் 64 செக் டீட்டா. ஸோ 27 கொசெக் டீட்டா வகையிட்டிங்கன்னா அது டீட்டா குறித்து அது மைனஸ் கொசெக் டீட்டா இன்ட்டு கொட் டீட்டா. அதே போல் ப்ளஸ் 64 செக் டீட்டா வகையிட்டிங்கன்னா அது செக் டீட்டாவை வகையிட்டிங்கன்னா அது செக் டீட்டா இன்ட்டு tan டீட்டா, sec theta into tan theta. சரிதானே? ஸோ இது அப்படி இருக்கட்டும், நான் இதை சுருக்க விரும்பலை. இது இப்போ நம்ம சொல்லலாம் டிஏசி ஓவர் டி டீட்டா சீக்வல் டு 0 ஆகத்தான் ஆக ஏசியின் உயர்வு அல்லது இழிவு பெறப்படும். ஸோ உயர்வு அல்லது இழிவு பெறப்படும்டா இந்த இருக்கிறது அப்படியே 0க்கு சமப்படுத்தினீங்கண்டா இது மைனஸ் 27 சார் கொசெக் டீட்டா இன்ட்டு கொட்டிட்டா, அது அப்படியே 0க்கு அங்கால கொடுத்தீங்கண்டா 27 இன்ட்டு கொசெக் டீட்டா இன்ட்டு கொட்டீட்டா இஸ் ஈக்குவல் டு 64 செக் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்போ பாருங்க, இந்த செக் டீட்டான்றது 1க்கு கீழே கொஸ், கொட்டீட்டான்றது 1க்கு கீழே டேன், கொசெக் டீட்டான்றது 1க்கு கீழே சைன். அப்போ 1க்கு கீழே டேனை நீங்கள் அங்கால அனுப்புனீங்கண்டா ஓகே நான் எழுதுறேன். இது 1க்கு கீழே சைன் டீட்டா இன்ட்டு இது வந்து 1க்கு கீழே டேன் டீட்டா அங்கால 64, இது செக் டீட்டான்றது 1க்கு கீழே கொஸ் டீட்டா இன்ட்டு இங்கால டேன் டீட்டா. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த டேன் டீட்டா போய் இந்த டேன் டீட்டாவோட பெருக்கப்பட்டு டேன் வர்க்கம் டீட்டா, இந்த சைன் டீட்டா இங்கால சைன் டீட்டா கீழே கொஸ் டீட்டான்றது டேன் டீட்டா. அப்போ அது மூண்டும் அந்த டேன் டீட்டாவும் டேன் வர்க்கம் டீட்டாவும் பெருக்கப்பட்டால் அங்கே டேன் கணம் டீட்டா உருவாக்கும். அப்புறம் 64 இங்கே கொண்டு வந்து பிடிச்சிங்கன்னா அது 27 கீழே 64ன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இதிலேருந்து நம்ம டேன் டீட்டாவை சொல்லலாம் இதில் இப்படி 3ஆம் படி 1 கீழே 3ஆம் அடுக்கு 27 கீழே 64 1 கீழ் 3ஆம் அடு. அப்போ 27 எதிர கணம் ஒன்று யோசிங்க, 27ன்றது 3 கணம். அப்போ 1 கீழே 3ஆல் போட்டால் அது 3, 64 4 கணம். ஸோ அது 4, அப்போ 3 கீழ் 4. ஸோ டீட்டான்றது டேன் இன்வர்ஸ் 3 கீழ் 4. இதோட கேள்வி முடிஞ்சாண்டா இல்லை, ஏன்னா நீங்கள் கட்டாயம் அது இழிவுன்னு சொல்லி காட்டணும். ஸோ இழிவுன்னு காட்டுறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? டீட்டாட பெருமதி மைனஸ் முடிவிலியிலிருந்து டேன் இன்வர்ஸ் 3 கீழ் 4 பெருமதிக்கும், அதே போல் டேன் இன்வர்ஸ் 3 கீழ் 4லிருந்து டீட்டாட பெருமதி
ப்ளஸ் முடிவிலிக்கும் இடைப்பட்ட ரேஞ்சில் இந்த டிஏசி ஓவர் டிடிடான்ற பெருமதி எப்படி மாறுதுன்னு சொல்லணும். அப்போ இழிவுன்றதால நீங்கள் கூட யோசிக்க தேவையில்ல. பெருமானத்துக்காக அது எப்படி இழிவாக தான் இருக்கும். அப்போ குறைஞ்சி கூட போகுது இழிவுண்டா. அப்போ இங்கே மைனஸும் இங்கே பெருசு ப்ளஸ்ஸும். எனவே தான் சொல்லுவீங்க டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 3/4 ஆக ஏசியின் இழிவு நீளம் பெறப்படும். அவ்வளோதான் இந்த வகையீட்டில் வந்த கேள்வி. ரைட். ஸோ அப்போ ஃபைனல் கேள்வியாக நம்ம திரிகோண கணித இசையை ஒன்று பார்ப்போம். இந்த எப்ளாயில் நம்மளோட தேர்ட் டேர்முக்கு வரக்கூடிய கேள்விகள் இல்லை. அப்போ இதில் உங்களுக்கு முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த கீழே தந்ததுகள்லாம் சுருக்கட்டாம். ஸோ முதலாவது தந்த கிடக்கு கொஸ் டீட்டா ப்ளஸ் கொஸ் 3θ ப்ளஸ் கொஸ் 5θ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும்னு ஒரு யோசிங்க. அவங்க என்ன காட்டுகன்னு கேட்கல, இங்கே தீர்க்குகன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தீர்க்கண்டா கட்டாயம் நம்ம பொது தீர்வுகள் கண்டு கொடுக்கணும். அதாவது இங்கே உள்ள டீட்டான்றது தெரியாத அணியம், அந்த தெரியாத அணியத்துக்கான பெருமதிகளை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் கொஸ் டீட்டாவும் கொஸ் 3θவும் அதே போல் கொஸ் 5θவும் 0க்கு சமன்னு இருக்குது. அப்போ நான் இப்படி 3 பெருமதிகள் கூட்டுப்பட்டுட்டு வந்தால் இதில் எந்த ரெண்டை நம்ம செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் ஏதாவது ரெண்டரை கூட்டு சைன் திருவண்ணாமலை சார்பில் கூட்டு தொகையாக இருக்கிறத பெருக்கு தொகையாக மாற்ற தான் செய்வோம். அதில் எந்த ரெண்டை செலக்ட் பண்ணுறேன்டா, அதில் எந்த ரெண்டை செலக்ட் பண்ணிங்கண்டா அந்த மிச்சமுள்ள 3வது வருதோ அந்த ரெண்டை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ டீட்டாவையும் 3θவையும் எடுத்திங்கன்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கும்போது 2θவும் ரெண்டையும் கழித்து 2ஆல் பிரிக்கும்போது டீட்டாவும் வரும். அப்போ அதில் 5θ வரல. அப்போ அது ரெண்டையும் செய்ய மாட்டோம். 3θவும் 5θவும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு 8θ கீழே 2 4θ, ரெண்டையும் கழிச்சா 2θ கீழே 2θ. அப்போ அந்த மிஞ்சின டீட்டா வந்துட்டு. ஸோ அதில் நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோம், இந்த கொஸ் 3θவையும் கொஸ் 5θவையும் மட்டும் செலக்ட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ பாருங்கள். அப்போ எனவே கொஸ் டீட்டா ப்ளஸ் கொஸ் 3θ ப்ளஸ் கொஸ் 5θ இஸ் ஈக்குவல் டு 0ண்டா இதில் கொஸ் டீட்டா அப்படியே இருக்கும். கொஸ் 3θ ப்ளஸ் கொஸ் 5θன்றது 2 கொஸ் ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிங்க. ஸோ ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரித்தா 4θ, ரெண்டையும் கழிச்சு 2ஆல் பிரிங்கன்னா டீட்டா. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் கொஸ் டீட்டாவை காமனாக எடுக்கலாம். கொஸ் டீட்டாவை காமனாக எடுத்தீங்கன்னா இதில் 1 + 2 கொசுர 4θ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் சொல்லலாம் இதுலேருந்து கொஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் இதை 0 சமப்படுத்திங்கன்னா கொஸ் 4θ இஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு சொல்லி வரும். அப்போ இந்த ரெண்டையும் தீர்த்துட்டு போனால் சரி. அப்போ எனவே கொஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பொது தீர்வுகளை எழுதி கொடுத்தீங்கன்னா சரி, அவ்வளோதான். கொஸுக்கு எத்தனை பாக 0ன்னு பார்த்தீங்கன்னா π/2. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு கொஸுக்கான பொது தீர்வு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் 2nπ ப்ளஸ் ஓ மைனஸ். ஸோ 2nπ ப்ளஸ் ஓ மைனஸ் இங்கே அளவில் π/2ன்ற கோணம். சரி தானே? அப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போவுமே நீங்கள் ஒரு மாறி எடுத்தீங்கன்னா அதை எப்போவும் n பிலாங்ஸ் டு செட் ப்ளஸ் என்று சொல்லி போட்டு கொடுக்கணும். சரியா? அப்போ அதே போல் இங்கே ஒரு மாறி என்னண்டா அங்கால எம்ன்னு எடுக்கணும், இல்லாட்டி இங்கே n1ன்னு எடுங்க. அப்போ இதே நீங்கள் n1ன்னு சொல்லலாம். அப்போ அடுத்ததில் இன்னொரு மாதிரி தான் கொடுக்கணும். ஏண்டா இதில் எண்ணுக்கு நீங்கள் 0 போடும்போது அதுக்கும் 0 பிரதியிடக்கூடாது. அது தனியாக இது தனியாக மாதிரி ட்ரீட் பண்ணணும் நம்ம. அதே போல் இங்கே பாருங்கள் கொஸ் 4θ. ஸோ கொஸுக்கு எது மைனஸ் ஆகுண்டா கொஸுக்கு 2ஆம் கால் வட்டம் போகணும். ஸோ 90ஓட கூட்டணும். 90ஓட கூட்டும்போது சைன் ஆயிரும். அப்போ சைனுக்கு எது ஹாஃப்னு பார்த்தா 30 பாக. அப்போ 120 பாக. 120 பாகண்டா அது உங்களுக்கு 2π/3 வரைக்கும் போகுது. சரிதானே? ஸோ இதுலேருந்து நம்ம எழுதலாம் 4θ இஸ் ஈக்குவல் டு 2n2π ப்ளஸ் ஓ மைனஸ் 2π/3. இதில் நீங்கள் டீட்டா எழுவ மாட்டம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு n2π/2 ப்ளஸ் π/6ன்னு சொல்லி வரும். ப்ளஸ் ஓ மைனஸ் π/6. அதே போல் இங்கே n2 என்ன பிலாங்ஸ் டு செட் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி, இந்த கேள்வியை
நம்ம தீர்த்துடும். நீங்கள் செட் ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம், ஜெட்டுன்னு சொல்லியும் கொடுக்கலாம், அது நேர் என்னன்னு சொல்லியும் கொடுக்கலாம். நான் கொம்பனா நம்ம 0 1 2ன்னு தான் பிரதியிடுவோம். ரைட். அப்போ அடுத்த பாட்டை செய்கிறதுக்கான ஐடியா என்னென்னா, இப்போ நம்ம முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே சந்து கிடக்கும், அதை தீர்த்துட்டு போகும்போது இடையிலே ஐடியா கிடைக்கும் ஒன்று செய்ய தொடங்குனீங்கன்னா அது செய்யலாம் உண்மைக்கும். அப்படியான ஒரு கேள்வி. ஸோ பி பாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்க்க மூலம் 3 இருக்குது, உள்ளுக்கு சைன் டீட்டா ப்ளஸ் கொஸ் டீட்டா முழுவதுண்ட வர்க்கம், அப்போ சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா வரும், அதுக்கு ஒன்றுண்டே போட்டுடலாம். திரும்ப ரெண்டையும் பெருக்கி 2 இருக்குன்னா 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டா, அப்போ 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்றது சைன் 2 டீட்டாண்டே போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு சைன் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா, அதாவது சைன் டீட்டா ப்ளஸ் கொஸ் டீட்டா முழுவதுண்ட வர்க்கம்ன்றது உங்களுக்கு சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்க டீட்டாக்கு ஒன்றுன்னு சொல்லியும் 2 சைன் டீட்டா இன்டு கொஸ் டீட்டா பதிலாக சைன் இந்த 2 டீட்டான்னு சொல்லியும் போடலாம். இது வளமையாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அதை கண்டாலே இப்படி போடலாமன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானே? சீக்வல் டு அங்கால கொஸ் 2 டீட்டா இருக்குது. அப்போ பாருங்கள், இதுலேயும் 2 டீட்டா இதுலேயும் 2 டீட்டா, அப்போ நமக்கு வந்து அந்த விசேட வடிவம் ஒன்று படித்தோம், அதில் வரப்போகுது. ஸோ வர்க்க மூலம் 3ஆல் பெருக்கி இந்த சைனும் கொஸ்டும் இருக்கிறத மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஸோ எனக்கு இங்கால வர்க்க மூலம் 3 சைன் 2 டீட்டா இருக்க போது, ஆனால் அங்கால அனுப்புனோம்னா மைனஸ் ஆயிரும், அதால் அங்கால அனுப்புகிறேன். ஸோ அங்கால அனுப்புனா பாருங்கள், கொஸ் 2 டீட்டா மைனஸ் வர்க்க மூலம் 3 சைன் 2 டீட்டா சீக்வல் டு வர்க்க மூலம் 3ன்னு சொல்லி மிஞ்சும். இது எழுத மாட்டேன் செஞ்சா. ஸோ ஏ கொஸ் டீட்டா மைனஸ் பி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்வோம், இவங்களோட குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுப்போம். அப்போ இவங்களோட குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுத்திங்கன்னா இவர 1 இவரை வர்க்க மூலம் 3, ஸோ ரெண்டையும் வர்க்கம் வந்து 3 3 கூட்டிங்கன்னா 4, 4 வர்க்க மூலம் வந்து 2, அப்போ 2ஆல் பெருக்கி பிரிப்பீங்க. ஸோ 2ஆல் பெருக்கி பிரித்தா அந்த பிரிக்கிறத மட்டும் கொண்டு போங்க, பெருக்கிறத அப்படியே அங்கால் அனுப்பிவிடுங்க. ஸோ பிரிக்கிறதுனா இங்கே ஹாஃப், இங்கே கொஸ் 2 டீட்டா மைனஸ் இங்கே வர்க்க மூலம் 3 கீழே 2 சைன் 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு வர்க்க மூலம் 3 கீழே 2ன்னு வரும். ஸோ பாருங்கள், இந்த ஹாஃபுக்கு பதிலாக நீங்கள் போடலாம் சைனிலேயோ கொஸ்ட்லேயோ ஏதாவது ஒரு வடிவத்தில் மாற்றுங்க. சைனில் போடுறேன் நான். அப்போ இதில் நீங்கள் சைன் π/6ன்னு சொல்லி போடலாம், இன்டு கொஸ் 2 டீட்டா மைனஸ் இங்கால கொஸ் π/6 இன்டு சைன் 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு வர்க்க மூலம் 3 கீழே 2. ஸோ இதை யோசிங்க, இதை நீங்கள் எழுதலாம் சைன் π/6 மைனஸ் 2 டீட்டாவோட விரிவாக்கம்தான் இதுன்னு சொல்லி எழுதலாம். அங்கால 3/2 சைனில் என்ன கோணம்னு சொல்லி பாருங்கள், சைனில் π/3க்கு சமன்னு சொல்லி போடலாம். சரியா? அப்போ நீங்கள் எப்பவும் இப்படி சைனில் தான் மாற்றணும்னு இல்லை, இங்கே நீங்கள் வர்க்க மூலம் 3 கீழே 2 இங்கே ஹாஃப் போட்டு கொஸ்லேயும் மாற்றலாம். சரியா? அப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதே பெருமை தான் வரும். அதாவது அதில் இறுதியாக நம்ம எழுதுகிற பொதுச்சமன்பாடு வித்தியாசம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை நீங்கள் அதுக்கு எண்ணுக்கான பெருமதிகளை போட 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 உங்களுக்கு வேறு வேறு பெருமதிகள் அதே பெருமதிகள் தான் வந்து கொண்டு இருக்கும் எப்படி செஞ்சாலும். ஸோ இதிலேருந்து நமக்கு தெரியும், இந்த இருக்கிற π/6 மைனஸ் 2 டீட்டாவை எழுதலாம் n பை சரிதானே? இது இதில் மட்டும் இல்லை, நிறைய மெத்தடில் செய்யலாம். நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் கொசுக்கு மாற்றி செஞ்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இது நீங்கள் எழுதலாம் n பை ப்ளஸ் மைனஸ் 1 n அடுக்கு இன்ட்டு π/3ன்னு சொல்லி. ஸோ இதிலேருந்து நீங்கள் டீட்டாவை எழுவாய் மாற்றம் செஞ்சு கொடுங்க. சரியா? எழுவாய் மாற்றம் செஞ்சு கொடுத்து போட்டு இதில் நமக்கு ஒரு தீர்வு மட்டும்தானே வருது. ஸோ என்னையை வச்சுக்கொண்டு n பிலாங்ஸ் டு செட்டுன்னு சொல்லி போட்டிங்கன்னா சரி. சரியா? நீங்கள் மைனஸ் எல்லாம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதால் செட்டுன்னு போட்டாலும் ஓகே, செட் ப்ளஸ்ன்னு போட்டாலும் ஓகே. இல்லை கட்டாயம் நீங்கள் டீட்டாவை எழுவாய் மாற்றம் செஞ்சு கொடுக்கணும். சரியா? சம்டைம் இதில் சைனுக்கு கொஸ்ஸுக்கு மாற்றினீங்கன்னா சம்டைம் வேறு மாதிரி எழுவாய் மாற்றம் செய்யக்கூடிய மாதிரி வந்தாலும் வரலாம். கொஸ்ட்லேயும் வராது, மைனஸ் இல்லாமல் ப்ளஸ்லேயே வரும். மைனஸ் இல்லாமல் ப்ளஸ்லேயே வரும். ரைட். அதனால் இதுவும் பிள்ளை இல்லை, எல்லாம் சரிதான். சரிதானே? ஸோ பாருங்கள், இப்போ அடுத்த கேள்வி
பி பார்ட் வந்து என்ன கேட்குறோம்டா, இந்த ஏ பார்ட்டில் முதலாவது ரெண்டாவது. ரைட், பி பார்ட்டில் பாருங்கள், வளமையான ஒரு குறியீட்டில் ஒரு முக்கோணிக்குரிய சைன் நெறியையும் கொசைன் நெறியையும் கூறுக. அப்போ அதை கூறி விடுங்க. நான் அதை கூற விரும்பலை, ஏனெண்டா அது நிறைய தடவை நம்ம கூறிட்டோம். ஆனால் அதை இப்படி நான் ஸ்கிப் பண்ணுற மாதிரி எப்போவும் நீங்கள் பேப்பர் செய்யும் போதும் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசியான ஃபைனல் பேப்பர் செய்யும்போது உங்களுக்கு பிறகு மறந்துடும். சரிதானே? பிறகு எப்படி அதை எழுதுறேன்னு மறந்துடும். இங்கே வெறுமனே கூறுக தான் கேட்குறாங்க. கூறுங்கண்டா நீங்கள் அந்த ஈக்குவேஷனை ஒரு சரியான அந்த ஒழுங்கான முக்கோணிற படத்தை குறித்து போட்டு அதில் சைன் நெறியையும் கொசைன் நெறியையும் எழுதி விட்டிங்கன்னா சரி. சரியா? சைன் நெறிக்கு அந்த விகிதத்தை மூன்றும் சமன் சமன் ஒரு மாறிலிக்கேன்னு போட்டு கொசைன் நெறிக்கு ஏதாவது ஒரு கோணத்துக்கு ஏதாவது ஒரு பக்கத்துக்கு ஏன்ற பக்கம்டா ஏன்ற பக்கத்துக்கு மட்டும் எழுதி போட்டு இதே போல் பிக்கும் சிக்கும் வரும் என்ற மாதிரி எழுதினீங்கண்டா சரி. ரைட், அப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். கூர்ன பிறகு முக்கோணி ஏபிசியில் ஏ சமன் 3b ஏசிபி சமன் π/3 எனின் சி சமன் √7b எனவும் tan b is equal to √3/5 எனவும் tan a சமன் இப்படின்னு காட்டலாம். இந்த இருக்கிற மூணையும் காட்டணும் நம்ம. சரியா? ரைட், ஸோ பி பார்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோணி ஏபிசி வளமையான குறியீட்டில் ஒரு முக்கோணி, இது ஏ, இது பி, இது சி. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன்ற நீளம் இது ஏ, அது 3b. அப்போ பின்றது இதுதானே, பின்ற நீளம் இது. அதே போல் இது 3bன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ தான் அது 3bன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதில் 3 மடங்கு. சரியா? அதே போல் இது சின்ற நீளம் வரைக்கும் அதை பற்றி நமக்கு கதைக்கலை. அப்போ இந்த ஏஎம் பிஏ மட்டும் தொடர்பு படுத்தினா போதும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஏசிபி கோணம் தான் தாராங்க. இந்த இருக்கிற கோணம் தான் π/3ன்னு சொல்லி தாராங்க. அப்போ இந்த இருக்கிறது தான் பி கோணம். ஸோ tan பி சமன் இப்படி. அதே போல் tan ஏ, இந்த இருக்கிற கோணம் ஏ கோணம். ஸோ tan ஏ சமன் இப்படின்னு காட்டணும். அதே போல் சின்ற நீளத்தையும் காட்டணும். ஸோ இந்த அதாவது உங்களுக்கு இந்த இருக்கிற மூன்றும் தாராங்க மாதிரி பி, இது பி சார்புலையும் இதுக்கு π/3ன்ற கோணத்துலையும் தான்றாங்க. மற்ற இந்த இருக்கிற மூணையும் காணணும். அதான் கேள்வி. அப்போ படத்தை வரைஞ்சி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஐடியா பாருங்கள், அவங்க தந்ததை வச்சுக்கொண்டு முதல்ல நம்ம இந்த சீன்ற பக்கத்தில் நீளத்தை காணணும்டா. அப்போ பக்கங்கள்ற நீளங்கள்ன்றாலே அதில் நமக்கு சம்மந்தப்பட போகிறது கொஸ் ரூல் தான். ஸோ இந்த சீன்ற பக்கத்தில் நீளத்தை நம்ம எப்படி காணுவோம்னு ஒரு யோசிச்சு பாருங்கள். சீன்ற பக்கத்தில் நீளத்துக்கு சி வர்க்கம்ன்றதை நம்ம எழுதுவோம் எப்படி, சி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக ஏ வர்க்கம் இல்லாட்டி ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் மைனஸ் சி வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு ஏ வர்க்கம் ப்ளஸ் பி வர்க்கம் மைனஸ் 2ab கொஸ் அந்த கோணம் சி. 2ab கொஸ் அந்த கோணம் சி. இதுதான் நம்மட கொஸ் விதி, கொசைன் விதி. அப்போ இந்த கோசைன் விதியை நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல எழுதி காட்டியிருக்கணும். அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம இந்த தந்த தரவுகளை பயன்படுத்தி இந்த சியின் நீளத்தை காணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏயும் பியும் பி சார்பில் தெரியும். அதே போல் கொஸ்ஸின்றது தான் இந்த இருக்கிற கோணம் ஏசிபின்ற கோணம், அதுவும் தெரியும். அப்போ அதை தந்து போட்டு சியை முதல்ல இப்படின்னு சொல்லி காட்டணும். அவ்வளோதான் கேள்வி. ஸோ போட்டு சுருக்குனிங்கன்னா வந்துடும். அப்போ ஏன்ற நீளம் வந்து 3bன்ற வர்க்கம். அதே போல் இங்கே நார்மலாகவே பின்ற வர்க்கம். அப்போ 2 தர 3b தர b இன்டு கொஸ் π/3. கொஸ் π/3 அரை. அப்போ இந்த அரையும் அந்த அரையும் வெட்டிடலாம். இதில் 9b² ப்ளஸ் b². இதில் வந்து மைனஸ் 6b². சரி, அந்த அரையை வெட்டியாச்சு. ஸோ 3b². ஸோ இப்போ 2 கழிச்சு விட்டிங்கன்னா 7b² தான் சி ஸ்கேடுக்கு சமன்.
ஸோ சி இஸ் ஈக்குவல் டு வர்க்கமூலம் 7 பின்னு சொல்லி வரும். அவ்வளோதான், காட்ட சொன்னதை காட்டிட்டோம். சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும்? இவர நீளம், இந்த சி என்றால்ற நீளம் வர்க்கமூலம் 7 பின்னு சொல்லி இப்போ தெரியும். இப்போ பாருங்க, நமக்கு 3 நீளங்களும் ஏபி சார்பில் தெரியுமெண்டா நம்ம கோணத்தை எப்படி காணுவோம்? அதுக்கு தான் சைன் விதி இருக்கு. 3 பக்கங்கள நீளங்களுக்கும் கோணங்களுக்கும் இடையிலான தொடர்பை தாரத்துக்கு. ஸோ நம்மளோட சைன் விதி இங்கே என்ன சொல்ல போகுது யோசிச்சு பாருங்க. நம்ம எதுண்டாலும் ஒரு பக்கத்தில் இதை போடலாம். அப்போ பாருங்க, சைன் ஏன்ற கோணத்துக்கு கீழே அந்த பக்கத்துக்குரிய கோணம் ஏன்ற பக்கம், அதே போல் சைன் பின்ற கோணத்துக்கு கீழே அந்த பக்கத்துக்குரிய பின்ற கோணம் பக்கம், அதே போல் சைன் சின்ற கோணத்துக்கு கீழே சின்ற பக்கம். அதுதான் ஒரு மாறிலி. இது இவ்வளவு ஒரு மாறிலி. இப்போ உங்களுக்கு பக்கங்கள நீளங்கள்லாம் தெரியும், அதே போல் இந்த கோணமும் தெரியும். அப்போ இது வந்து சி என்ற கோணம், என்ன இது வந்து கேபிட்டல் சி என்ற ஒரு கோணம். ஸோ கேபிட்டல் சி என்ற கோணம் தெரியும். அப்போ இந்த இருக்கிற ரெண்டுமே நமக்கு தெரியும். இப்போ வர்க்கமூலம் 7க்கு கீழே பின்னு சொல்லி. அப்போ நீங்கள் டிரெக்டாக என்ன செய்யலாம்? சைன் ஏயை காணலாம். சைன் ஏன்றது ஏ இன்ட்டு சைன் சிக்கு கீழே சி. ஸோ ஏன்றது உங்களுக்கு தெரியும் என்ன, அதான் 3b. ஏன்றது 3b. ஓகே, ஏன்றது 3b. ஆனால் இங்கே என்னென்னா பி சார்பில் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ பி சார்பில் ஓகே, சியும் வெட்டுப்பட்டுரும். ஓகே, இஷ்யூ இல்லை. ஸோ ஏன்ற நீளம் வந்து 3b. அதே போல் சைன் சின்றது சைன் 60 பாகம். ஸோ சைன் 60ன்றது வர்க்கமூலம் 3 கீழே 2. அதுக்கு கீழே சின்ற பக்கத்து நீளம் வர்க்கமூலம் 7க்கு கீழே 7b. ஸோ இந்த பியும் வெட்டுப்பட்டுரும். அதான் சொன்னேன்னா இந்த வர்க்கமூலம் 7 இங்கே கீழே வரும். இதோட எழுதினீங்கன்னா இது 3 வர்க்கமூலம் 3 கீழே 2 வர்க்கமூலம் 7. இதான் சைனே. ஆனால் நமக்கு காட்டணும் என்ன, டேனே தான் நம்ம இப்படின்னு சொல்லி காட்டணும். ஓகே, அவங்க வேற ஒரு விதமான விட உண்டு காட்ட சொன்னதால நம்ம அந்த ஓர்டரில் செய்வோம். சரியா? அப்போ ஓர்டர் என்னென்னு பாருங்கள். முதல்ல டேன் பியை காணணும். ஸோ டேன் பியை காண்றதுக்கு மட்டும் நான் இந்த இருக்கிற ரெண்டும் ஈக்குவல்ன்றதை பயன்படுத்துகிறேன். சரியா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்ன்னு சொல்லி பயன்படுத்தினதா நீங்கள் சைன் பியை சொல்லலாம். இது ரெண்டும் ஈக்குவலண்டா உங்களுக்கு வரும் sin b is equal to b into sin c over c. ஸோ இங்கே bன்ற பக்கம் வந்து அதான் b. sin cன்ற கோணம் அது வர்க்கமூலம் 3க்கு கீழே 2. அதே போல் cன்ற பக்கத்தில் நீளம் அது வர்க்கமூலம் 7b. பிஎம் பட்டினா உங்களுக்கு வர்க்கமூலம் 3க்கு கீழே 7 ஹாஃப்னு தானே வரும். ஓகே, இது வந்து வர்க்கமூலம் 3க்கு கீழே 2 வர்க்கமூலம் 7. இது வந்து சைன் பீட்டா. ஸோ சைன் பீட்டா இதுண்டா நமக்கு டேன் பீட்டா காண தெரியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு செம்பக்கம் முக்கோணியில் இது செம்பக்கம் இதான் பீட்டான்னு சொல்லி சொன்னால் சைன் பீட்டான்றது எதிர்பக்கம். இது வர்க்கமூலம் 3ஆகவும் இது 2 வர்க்கமூலம் 7ஆகவும் இருக்குமென்ற மாதிரி யோசிங்க. அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் வர்க்கம் 4 தர 7, 4 தர 7 28. அதுலேருந்து கழிக்கணும் 3 வர்க்கமூலம் 3 வர்க்கம் 3. ஸோ 25. அப்போ 25 வர்க்கமூலம் அது 5. ஸோ டேன் பீட்டா, இதுலேருந்து எழுதலாம் நீங்கள். டேன் பீட்டான்றது எவ்வளவு? அது வந்து எதிர்பக்கம் வர்க்கமூலம் 3க்கு கீழே அயற்பக்கம் அயற்பக்கம் 5. ஸோ வர்க்கமூலம் 3க்கு கீழே 5 தான் டேன் பீட்டான்னு சொல்லி காட்ட சொல்லி கிடக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், அடுத்த ஆன்சர் வந்து டேனுக்கு மைனஸில் வருது. ஸோ நம்ம நார்மலாக இதை செய்ய வந்தோம்னா அந்த மைனஸ்ன்ற பெருமதியை எடுக்கலாம். இப்போ நீங்கள் சைன் டேன் ஏன்ற பெருமதி மைனஸ் வர்க்கம் 3 வர்க்கமூலம் 3 என்று சொல்லி காட்டணும்னா சைன் ஏயை காணலாம். ஆனால் சைன் ஏலேருந்து திரும்ப இதே ரூட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேனுக்கு அதில் பெருமதி மைனஸில் வரும் என்றது தான் சிக்கல். டேனுக்கு மைனஸில் வரணும்னா டேனுக்கு மைனஸில் வரணும்னா உண்மையிலே இந்த கோணம் வந்து உங்களுக்கு
90 விட பெருசு. அப்போ விரிகோணம் இருந்திருக்கும் அந்த ஏன்ற கோணம். ரைட். இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கொஸ்ஸையை பயன்படுத்தினாலும், அதாவது கொஸ்ஸைக்குரிய கொசைன் தேற்றத்தை எழுதினாலும் காணலாம். இல்லைன்னா பாருங்கள் எப்படி எழுதலாம்டா, இந்த 3 கோணங்கள் இருக்குது தானே, ஏ என்ற கோணம், பி என்ற கோணம், சி என்ற கோணம். இந்த 3 கோணங்களையும் கூட்டுனா உங்களுக்கு பை வரும், 180 பாக வரும்னு சொல்லி தெரியும். அதில் இந்த சின்ற கோணம் உங்களுக்கு π/3 ஆல்ரெடி தெரியும். அப்போ அதை அங்கே அனுப்புங்க. பையிலேருந்து π/3 கழிப்பட்டு போனால் அப்போ மிச்சமுள்ள இந்த ஏஎம்பிஏயும் கூட்டுனா உங்களுக்கு 2π/3 தான் வரணும். இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்யுங்க, டேன் எடுங்க. ஏன்னா டேன் a + bக்கு கீழே இங்கேலாம் டேன் 2π/3. இதே நீங்கள் சம்டைம் கொஸ்ஸேக்குரிய கோணத்தில் எழுதுனீங்கன்னா அது வந்து b வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் மைனஸ் a வர்க்கம், b வர்க்கம் ப்ளஸ் c வர்க்கம் மைனஸ் a வர்க்கத்துக்கு கீழே 2bcன்னு போடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் கொஸ்ஸையை காணலாம். ஸோ சைனையும் காணலாம், கொஸ்ஸையும் காணலாம். பிரித்து விட்டீங்கன்னாலும் டேனு எந்த மெத்தட்னாலும் செய்யுங்க. இல்லாட்டி நான் இந்த எழுதிட்டு வந்த இப்போ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், இது அப்புறம் உங்களுக்கு டேன் பி தெரியும் தானே, டேன் பி ஆல்ரெடி கண்டிருக்கீங்க, டேன் 2π/3. ஸோ இதில் டேன் சார்பு எழுதி போட்டு இதை சுருக்கிட்டு போனாலும் உங்களுக்கு டேனையோட பெறுமதி கிடைக்கும். சரியா, இதுவும் சரியான மெத்தட். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், கொஸ்ஸே ஈக்குவல் டு இப்படின்னு சொல்லி போட்டு இதில் உங்களுக்கு எல்லாத்துல பெருமானங்களும் தெரியும். அதாவது பி வர்க்கம்ண்டா பி வர்க்கம் தான், சி வர்க்கம்ன்றது வர்க்கமூலம் 7b. ஸோ 7b² மைனஸ் இது வந்து 3b. ஸோ 3b வர்க்கம் 9b². அதுக்கு கீழே 2 தர b தர வர்க்கமூலம் 7bன்னு சொல்லி வரும். ஸோ இதில் b² வெட்டுப்பட்ட முன்மையிலேயே. ஸோ 8லேருந்து 1 போனால் -1க்கு கீழே உங்களுக்கு 2 வர்க்கமூலம் 7ன்னு சொல்லி வரும். இது கொஸ்ஸே. அதே போல் இதிலேருந்து சைனே யோசிங்க. சைனே நான் இதுக்கு முதல் கண்ட அதே பெறுமதி வரும். ஏ தர ஸோ ஏன்ற பக்கம் 3b. ஸோ 3bன்னா உண்மையிலே இதில் 3 மடங்கு வரும் உங்களுக்கு. இப்போ அதில் 3 மடங்குனா 3 வர்க்கமூலம் 3 கீழே 2 வர்க்கமூலம் 7ன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ டேனேன்றது என்ன, சைனேக்கு கீழே கொஸ்ஸே. ஸோ சைனேக்கு கீழே கொஸ்ஸே போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இந்த இருக்கிற 2க்கு கீழே 2 தர வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் வெட்டுப்பட்டு 3 வர்க்கமூலம் 3 மட்டும் வரும். இப்படி தான் காட்ட சொல்லி கிடக்கு. இப்போ அந்த மைனஸ் எடுக்கணும்னா கட்டாயம் நீங்கள் ஒன்று இந்த கொஸ்ஸையை பயன்படுத்தணும், இல்லாட்டி இந்த இருக்கிற மெத்தடில் செஞ்சுட்டு போனாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். இப்படி நீங்கள் டானையே ஏதாவது ஒரு வகையில் இந்த இருக்கிற -3 வர்க்கமூலம் 3 காட்டி விட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்த சி பார்ட் பார்ப்போம் ஃபைனலாக. சரியா, சி பார்ட்டில் என்ன கேட்குறாங்க, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி காட்டுட்டான். அப்போ அதில் உங்களுக்கு பாருங்கள் கொசு 2 டான் இன்வர்ஸ் 1 கீழே 7, அதே போல் சைன் 4 டேன் இன்வர்ஸ் 1 கீழே 3 என காட்டணும். ஸோ நான் உங்களுக்கு நார்மலாகவே நம்ம இந்த ஒரு இன்வர்ஸ் கேள்வி செய்ய வந்தாலே அதுக்குள்ளே என்னென்னலாம் இன்வர்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு பிரதியீடு எடுத்து போட்டு அதை இந்த அவங்க தந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு போட்டு அதைத்தான் காட்டணும் என்று செஞ்சோம்டா சரி. சரியா, அப்போ பாருங்கள் இந்த கேள்வியில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு tan இன்வர்ஸ் 1 கீழே 7 இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் 1 கீழே 7க்கு பதிலாக ஒரு பிரதியீடு எடுப்போம். tan இன்வர்ஸ் 1 கீழே 7 இஸ் ஈக்குவல் டு எல்ஃபா கமா. அதே போல் இங்கே உங்களுக்கு tan இன்வர்ஸ் 1 கீழ் 3 இருக்குது இஸ் ஈக்குவல் டு பீட்டா என்க என்று சொல்லி பிரதியீடு எடுப்போம். ஸோ இதிலேருந்து நம்ம சொல்லலாம் என்ன, tan அல்ஃபான்றது 1 கீழே 7, அதே போல் tan பீட்டான்றது 1 கீழே 3 ஆகும் என்று எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தந்த கேள்வி எழுதுவோம். இப்போ திரும்ப ரீரைட் பண்ணுவோம். cos 2 alpha is equal to sin 4 பீட்டா என்று சொல்லி காட்டணும். இதுதான் கேள்வி. cos 2 alpha sin 4 பீட்டா என்று சொல்லி காட்டணும். ஸோ இப்போ எப்படி காட்டலாம்னு சொல்லி யோசிங்க. இப்போ உங்களுக்கு tan alpha tan பீட்டா தெரியும். அப்போ tan alpha tan பீட்டா தெரிஞ்சால் அதை வச்சு கொண்டு
நீங்கள் கொஸ் எல்ஃபா கொஸ் பீட்டாவெல்லாம் தெரிஞ்ச பெறுமதி தான். கொஸ் எல்ஃபா கொஸ் பீட்டாவெல்லாம் நீங்கள் காணலாம் ஈஸியாக. யோசிச்சு பாருங்கள், இப்போ டேன் எல்ஃபான்றது இது எதிர்பக்கம், இது அயட் பக்கம். ஸோ ரெண்டையும் வர்க்கங்கள்ற கூட்டி தொகை வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வர்க்கம் 49, 1 வர்க்கம் உண்டு. ஸோ வர்க்க மூலம் 50ன்னு சொல்லி வரும். ஸோ வர்க்க மூலம் 50 தான் அதில் செம்பக்கம். ஸோ அது 25 தர 2, 25 வெளியே எடுத்தீங்கன்னா 5 வர்க்க மூலம் 2. அப்போ எனவே சைன் எல்ஃபா 1 கீழே 5 வர்க்க மூலம் 2 ஆகவும் கொஸ் எல்ஃபா 7 கீழே 5 வர்க்க மூலம் 2 ஆகவும் வரும். அதே போல் டேன் பீட்டா யோசிங்க, 1ம் 3ம். ஸோ அது வர்க்க மூலம் 10. ஸோ வர்க்க மூலம் 10ண்டா சைன் பீட்டா 1 கீழே வர்க்க மூலம் 10. அதே போல் கொஸ் பீட்டா 3 கீழே வர்க்க மூலம் 10. அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பெறுமதி. அப்போ நமக்கு இதைத்தான் காட்டணும். ஸோ இதை கொஞ்சம் சுருக்குவோம் பாருங்கள். கொஸ் 2 எல்ஃபா. ஸோ கொஸ் 2 எல்ஃபாண்டா அதை நம்ம ஒரு எல்ஃபாவில் மாற்றுவோம். ஸோ ஒரு எல்ஃபாவில் மாற்றுறதுக்கு நீங்கள் 1 - 2 சைன் வர்க்கம் எல்ஃபான்னு சொல்லியும் போடலாம். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 2 தர சைன் வர்க்கம் எல்ஃபா என்ன, 1 கீழே 5 வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 2 அது முழுவதுன வர்க்கம். அதாவது வர்க்க மூலம் 50 தானே, அதில் வர்க்கம்ண்டா கீழே 50ன்னு வரும். அப்போ 1லேருந்து 2 கீழே 50. ஸோ இதால் இதை வெட்டினீங்கன்னா 25. ஸோ 25லேருந்து 1 போனால் 24 கீழே 25 வருது நம்மளோட LHS பெறுமதி. அதே போல் RHS பார்த்தீங்கன்னா RHS பார்த்தீங்கன்னா சைன் 4 பீட்டா. ஸோ சைன் 4 பீட்டாண்டா அதில் இதெல்லாம் 2 சைன் அதில் அரைவாசி 4 பீட்டாண்ட அரைவாசி அது 2 பீட்டா இன்ட்டு கொஸ் 2 பீட்டாண்டு எழுதலாம். ஸோ 2 தர இப்போ சைன் 2 பீட்டாவை நீங்கள் எழுதலாம் 2 தர சைன் பீட்டா இன்ட்டு கொஸ் பீட்டா. அதே போல் கொஸ் 2 பீட்டாவை எழுதலாம் கொஸ் வர்க்கம் பீட்டா மைனஸ் சைன் வர்க்கம் பீட்டா. இல்லைனா நீங்கள் கொஸ் சார்பிலையும் எழுதலாம், எப்படின்னாலும் எழுதுங்க. ஸோ இந்த 2 தர 2 4 சைன் பீட்டாட பெறுமதி 1 கீழே வர்க்க மூலம் 10. கொஸ் பீட்டாண்ட பெறுமதி 3 கீழே வர்க்க மூலம் 10. கொஸ் வர்க்கம் பீட்டாண்ட பெறுமதி 9க்கு கீழே 10. சைன் வர்க்கம் பீட்டாண்ட பெறுமதி 1க்கு கீழே 10. ஸோ இது 4 தர 3 12. 12 கீழே 10 தர 10 10 வர்க்க மூலம் 10 தர 10 10. அதே போல் இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 8க்கு கீழே 10. ஸோ இப்போ பாருங்கள், உண்மையில் 25ண்டா இதை 2ஆலையும் இதை 2ஆலையும் வெட்டி விட்டிங்கன்னா சரி, இங்கே 4 இதில் 6 இங்கே 5 5. ஸோ 6 4 24 கீழே 25. அப்போ எனவே LHS = RHS. சிம்பிள் கேள்வி.